சுனிதா பாரதி ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் கேட்க போகும் கதை அதிரல் தாங்கும் பாதிரி. மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதிரல் தாங்கும் பாதிரி அத்தியாயம் 11. நாட்கள் அதன் போக்கில் நகர இதோ சத்யன் கனகவல்லி திருமண நாளும் வந்து சேர்ந்தது. விடிந்தால் திருமணம். திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வையும் அத்தனை ஈடுபாட்டோடு ஆசையாக செய்து கொண்டிருந்தாள் கனகவல்லி. அன்றைய காஃபி டேக்கு பிறகு பெரிதாக இல்லை என்றாலும் வரைமுறையோடு கூடிய சிறிய சிறிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது சத்யனுக்கும் கனகவல்லிக்கும் இடையில். அவர்கள் குடும்பத்தில் மெஹந்தி ஃபங்க்ஷன் என்று வைப்பது இல்லை. ஆனால் கனகவல்லிதான் இப்போ எல்லா இடமும் பண்றாங்க என்று அடம் பிடித்து நடத்தி கொண்டிருந்தாள். மெஹந்தி ஃபங்க்ஷன் பெண்களின் ஆட்டம் பாட்டத்துடன் குதூகலமாக ஆரம்பித்திருக்க அங்கே செண்பகாவோ சோர்ந்த முகத்துடன் வீடியோ காலில் தன் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் தள்ளி இந்த டூர் பிளான் பண்ணியிருக்கலாம்ல என்று சோக கீதம் வாசித்தவளை சலிப்பாக தான் பார்த்தனர் மூவரும். மூன்றும் ஒன்றாக அமர்ந்து நிலாவின் அலைபேசி வழிதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்தை பார்க்க கூடாதுன்னு தானே இந்த தேதியில பிளான் பண்ணோம் என்றால் கல்பனா கடுப்பாக. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லதான். இருந்தாலும் உங்க அக்கா எவன் கூடயாவது ஓடி போய் கல்யாணம் நின்னா மருதமல முருகர் கோவில்ல உனக்கு மொட்டை போடுறதா வேண்டி இருக்கும். கல்யாணம் நின்னுச்சுன்னா உடனே போன் அடி, லாரி பிடிச்சாவது வந்து சேர்ந்துடுவோம் என்ற நந்தினியை இவள் முறைக்க, அடுத்த நிலாவோ, சத்யன் சார் உங்க அக்கா கழுத்துல தாலி கட்டுறத பாக்குற தைரியம் எங்களுக்கும் இல்ல. கல்யாணம் நின்னு அவர் அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்கவும் முடியாம தான் இந்த ட்ரிப். ரெண்டுத்துல எது நடந்தாலும் எங்க குட்டி இதயம் தாங்காது தாயே, நாங்க போயிட்டு வரோம் என்றவர்கள் மட்டுமல்ல, இறுதி ஆண்டு இன்ப சுற்றுலா என்று அவர்கள் மொத்த வகுப்பும் தான் கிளம்பிக் கொண்டிருந்தது. கூடவே விக்ரமையும் ஜெயஸ்ரீயும் அழைத்து கொண்டு இதோ அவர்கள் பேருந்து கல்லூரி வளாகத்தை விட்டு கிளம்பியிருந்தது. இங்கே செண்பகாதான் தோழிகளின்றி தனியே சுற்றி வந்தாள். அங்கே கனகாவோ 2 கைகளிலும் மருதாணி வைத்துக்கொண்டு நண்பிகளுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்க, செண்பகாவுக்குத்தான் அவள் வானரப்படை இல்லாதது எதிலும் நாட்டம் இல்லாமல் போனது. அமைதியாக இருக்கையில் சென்று அமர்ந்தவள் அருகே ட்ரோன் கேமரா ஒன்று பறந்து வந்தது. அதன் சிறகுகள் சுழன்று கொண்டு அவளை உரசும்படி அருகே வர செண்பகாவோ பயந்து வேறு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். அங்கேயும் ட்ரோன் கேமரா வர அடுத்த இருக்கைக்கு தாவியவளை சுற்றி சுற்றி விளையாட்டு காட்டிய கேமராவை பயந்து பார்த்து கொண்டே அதை யார் இயக்குகிறார்கள் என்று விழிகளை சுழல விட்டு அந்த இடத்தை அலச சற்று தொலைவில் ரிமோட் கண்ட்ரோலுடன் நின்று கொண்டிருந்தான் நரேன். அவனை பார்த்ததும் இவள் முகம் மலர, நரேன் இங்க என்ன பண்ற என்று கேட்டுக்கொண்டே அவனிடம் சென்றாள். வீடியோ கவரேஜ் என்று சொன்னவன் அங்கே மெஹந்தி ஃபங்க்ஷனை போட்டோ எடுத்து கொண்டிருந்த அவள் தந்தையிடம் அழைத்து சென்று அப்பா என்று அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். நல்லா இருக்கீங்களா அங்கிள் என்று அவரிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு செல்ல இருந்தவளிடம், நீ ஏன் நல்லா இருக்க என்று கேட்டான் நரேன். எல்லாரும் என்ன மட்டும் தனியா விட்டு டூர் போயிட்டாங்க என்று முகத்தை சுருக்கி கொண்டு சொன்னாள். அவ்வளவுதானா? இது ஓம் வீட்டு ஃபங்க்ஷன் செம்பா, அதுவும் ஒரே அக்காவோட கல்யாணம், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டாமா என்று சொன்னவன் அவளை குதூகலப்படுத்தும் பொருட்டு, ட்ரோன் ஆபரேட் பண்றியா என்று கேட்க அவளும் கண்கள் மின்ன, நிஜமாவா, எனக்கு தருவியா என்றுதான் ஆசையாக கேட்டாள். இந்த பிடி என்று ரிமோட் கண்ட்ரோலை அவள் கையில் கொடுத்தவன் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துவிட்டு முன்னால் சென்று அதை பறக்கவிட தயாராக செண்பகாவோ, நரேன் நான் யார் மேலேயாவது இடிச்சிட போறேன், நீயே பண்ணு என்று பயத்தில் மறுக்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது செம்பா, பாத்துக்கலாம் என்றவன் ஆன் பண்ணு என்று சொல்ல அவளும் ஆன் செய்தாள். 4 புறமும் இருக்கும் குட்டி ரெக்கைகளை சுழட்டி கொண்டே ட்ரோன் பறக்க, நரேன் என்று உற்சாகத்திலும் பயத்திலும் குதித்தவள் பின்னால் வந்து நின்று அவள் கை தொட்டு அவனே இயக்க கற்றுக் கொடுக்க சற்று முன் இருந்த வெறுமை நிலை முற்றிலும் நீங்கி குதூகலமானாள் செண்பகவல்லி. அவள் நரேனுடன் ஒட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்த சிவனணைந்த பெருமாள், செம்பா என்று அழைத்து கொண்டே அவர்கள் அருகே வர தன் கையில் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை அவனிடம் கொடுத்துவிட்டு, என்னப்பா என்று கேட்டாள். நரேனும் அதை தன் பக்கம் வர வைத்து கையில் பிடித்து நிறுத்தியவனும் அவரைதான் பார்த்து கொண்டிருந்தான். யார்மா இந்த பையன்? தங்கள் வீட்டு பெண் மீது நம்பிக்கை இருக்கிறது தான், ஆனாலும் அவர்களின் நெருக்கம் மற்றவர் கண்களை உறுத்துமே என்றுதான் அவர் இடை புகுந்தது. ஃப்ரெண்டுப்பா, ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், இப்பவும் ஒரே காலேஜ் தான், ஆனா அவன் வேற டிபார்ட்மெண்ட் என்று அவனை பற்றி சொன்னாள். சிவனணைந்த பெருமாளும், சரிம்மா தம்பி சாப்பிட்டுட்டு இனி வீடியோ எடுங்க
என்றவர் நாசுக்காக மகளை அழைத்து சென்று விட்டார். செண்பகா செல்லும் திசையை பார்த்து கொண்டே நின்றிருந்த நரேன் தோளில் அவன் தந்தை கை வைக்க திடுக்கிட்டு திரும்பியவனை, வெறும் ஃப்ரெண்டு மட்டுமா என்று குறும்பு கண்களுடன் புருவத்தை உயர்த்தி கேட்க, வெட்கப்பட்டு தலையை சொரிந்து கொண்ட மகனின் வெட்கமே அவருக்கு உறவை சொன்னது. மகன் ஆசைகளுக்கு தடை சொல்லும் தந்தை இல்லையே அவர். ஆனாலும் மகனை எண்ணி பயம் எப்போதும் இருக்கும். பெரிய இடமா இருக்கு மகனே, நமக்கு ஒத்து வருமா என்றுதான் அதட்டல் இல்லாது கேட்டார். பெரிய இடமா இருந்தா என்ன, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண எப்படியும் பையனை தானே பாப்பாங்க, இடத்துக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அதெல்லாம் ஒத்து வரும்பா என்றவன் தன் வேலையை பார்க்க சென்று விட்டான். மாப்பிள்ளை வீட்டாரும் இரவே மண்டபத்திற்கு வந்து சேர்ந்துவிட செண்பகாவை தான் மாப்பிள்ளை வரவேற்புக்கு ஆரத்தி எடுத்து சத்யனை உள்ளே அழைத்து செல்ல சொன்னார்கள். வாங்க சம்பந்தி என்று அவன் வீட்டாட்களை விழுந்து விழுந்துதான் கவனித்தார்கள் லக்ஷ்மி சிஸ்டர்ஸ் இருவரும். சத்யன் வந்ததில் இருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நொடிக்கு 100 போட்டோஸ் செண்பகா தன் 3 தோழிகளுக்கும் அனுப்பி வைக்க, இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே நம்ம பஸ் பிடிச்சு பார்டர் தாண்டி போயிட்டு இருக்கோம், போட்டோ அனுப்பி வெறுப்பேத்ரா பாரு என்று நொந்து கொண்டவர்கள், பேசாம கல்யாணம் முடிகிற வர அவ நம்பரை பிளாக் பண்ணிடுவோமா என்று நந்தினி ஐடியா கொடுக்க, சேச்சா என்ன இருந்தாலும் அவ நம்ம ஃப்ரெண்டு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று அவளுக்காக பேசிய நிலாதான் முதலில் அவளை பிளாக் பண்ணது. கனகாவுடன் சத்யன் சேர்ந்து அமர்ந்திருந்த வீடியோ ஒன்றை எடுத்து செண்பகா அனுப்பி வைத்திருக்க, இதுக்கு மேல முடியாது, டூர் முடிச்சிட்டு வந்து அவளை சமாதானம் செஞ்சுக்கலாம் என்று மூவரும் அவள் என்னை பிளாக் செய்திருந்தார்கள். இங்கே நாம என்ன வடநாட்டுக்காரங்களா, மருதாணி வைக்கிறதுக்கெல்லாம் விழா எடுக்க என்று குறை சொல்லிக் கொண்டே வீட்டிலிருந்து கிளம்பிய அந்த வீட்டின் ராஜமாத பலசுரூபம் பாட்டியோ இங்கே வந்ததும், இந்த மாதிரியான சடங்குகளை யார் கொண்டு வந்தா என்ன, பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம் என்று அந்தர் பல்ட்டி அடித்து கனகவல்லியை நெட்டி முறித்து திருஷ்டி எடுத்துக்கொண்டே, நான் ஜாலி டைப்பா என்று அவரும் கைகளை ஆட்டி ஒரு ஆட்டத்தை போட அந்த இடமே சிரிப்புக்கு பஞ்சம் இல்லாது நிறைந்தது. கனகா சத்யன் வீட்டு ஆட்கள் எல்லாரிடமும் மரியாதையாக வயதுக்கு ஏற்ற பாகுபாட்டோடு வீட்டு பெண்களிடம் கலகலப்பாக பேசி சிரித்தாலும் சத்யனின் அக்கா மகள் காயத்ரியை மட்டும் கொஞ்சம் கடுப்பாகத்தான் பார்த்து வைத்தாள். இப்போது 11ஆம் வகுப்பு தான் படிக்கிறாள். இருந்தாலும் என்ன வேலை பார்த்து வச்சிடுச்சு இந்த குட்டி சாத்தான் என்று அவளை பார்க்கும் போதெல்லாம், இந்த பொடிசு என்னை ஏமாத்திருச்சே என்று கோபம்தான் வந்தது கனகாவுக்கு. ஆனால் அவளோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது போலவே காட்டிக்கொள்ளாது இயல்பாக தான் கனகாவிடம் பேசினாள். 3 வயதுதான் வித்தியாசம் என்பதால் செண்பகாவிடம் சீக்கிரமே ஒட்டியும் கொண்டாள். அந்த வீட்டு குட்டீஸ்கள் வந்த பிறகு தங்கள் ஆட்டம் பாட்டத்தில், செம்பா நீயும் வா என்று அவளையும் தங்களோடு இணைத்து கொண்டு குதூகலிக்க, செண்பகாவின் ஒவ்வொரு புன்னகையையும் அழகாக படமாக்கி கொண்டிருந்தான் நரேன். அவள் புன்னகையை தொலைக்கும் கடைசி இரவென்று அப்போது அவனுக்கு அறியவில்லை, அவளும் உணரவில்லை. ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாட்டமாக கழிந்த இரவோ சண்டாளி இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே, என் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டாளே, சம்மந்தி வீட்டாட்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்வோம், பாவி மக என் புள்ளைய மொத்தமா தலகுனிய வச்சுட்டாளே என்ற பொன்னாபரணத்தின் குமுறலில் தான் விடிந்தது. ஆத்தா, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பிள்ளை ஓடி போச்சுன்னு நீயே தம்பட்டம் அடிக்காத, அதான் தம்பி தேட போயிருக்கால, வரட்டும் என்று அன்னையை சமாதானம் செய்தாலும் மகளின் இந்த துரோகத்தை அவராலும் ஜீரணிக்க முடியவில்லை. ஒவ்வொரு விஷயமும் அவளை கேட்டுதானே பண்ணோம், அப்புறம் ஏங்க இப்படி நம்மள தலகுனிய வச்சுட்டு போயிட்டா என்று கஜலட்சுமி ஒரு புறம் புடவை முந்தானையால் வாயை பொத்தி கொண்டு அழாதக்கா, அவர் போயிருக்காருல, எப்படியும் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவார் என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் முத்துலட்சுமி. கீழ் வானம் சிவந்து விடியலை உணர்த்த அந்த வானத்தை விட அதிகமாக சிவப்பேறிய கோபத்துடன் தான் டமார் என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் சத்யனின் தந்தை. அவரை தொடர்ந்து சத்யன் வீட்டு பெரியவர்கள் அனைவரும் உள்ளே நுழைய அதிர்ந்து போனார்கள் கனகாவின் வீட்டார்கள். சம்மந்தி என்று பொன்காத்த பெருமாள் பேச முற்பட தன் ஒரு கையை தூக்கி அவரை தடுத்திருந்தார் சத்யனின் தந்தை அதிபன். கல்யாண பொண்ணு எங்க என்று அவர் அடிக்குரலில் அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்க பதில் சொல்ல முடியாது திணறிதான் போனார் பொன்காத்த பெருமாள். என்ன காணோமா என்று பலசுரூபம் குத்தல் பேச்சை ஆரம்பிக்க, இல்லங்க இங்கதான் பக்கத்துல பியூட்டி பார்லர் போயிருக்கா என்று சமாளிக்க முற்பட்ட முத்துலட்சுமியை அவர்கள் பேசவே விடவில்லை. இன்னும் எங்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பொண்ணுதான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல,
நான் விருப்பப்பட்டவன் கூட போறேன், வீட்டை பார்க்க போங்கன்னு தெளிவா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காளே என்று அவர் சொல்ல, இன்னும் என்னவெல்லாம் பண்ணி வச்சிருக்காளோ என்று தலையே சுற்றியது கனகா வீட்டாட்களுக்கு. அந்த நேரம் சிவனணைந்த பெருமாளும் வந்து சேர பெரிய எதிர்பார்ப்போடுதான் அவரிடம் ஓடி சென்றார் பொன்காத்த பெருமாள். சிவா, அவ கிடைச்சாளா? எதிர்பார்ப்போடு அவருக்கு பின்னால் வாசல் தாண்டி மகளை தேட அவர் தேடுதல் எல்லாம் வீண்தானே. இல்லை என்று தலையை ஆட்டிய தம்பியை பார்த்து மொத்தமாக உடைந்துதான் போனார். அது சரி, அவ இந்நேரம் எவன் கூட இருக்காளோ யாருக்கு தெரியும்? நீங்க எங்க வகையரா இல்லனாலும் நல்ல குடும்பம்னு தான் சம்பந்தம் பேசணும். இப்படி நாரடிச்சிட்டீங்களே. பொண்ணுங்களை வளர்க்க தெரியாம ஊர்மைய விட்டு ஊரறிய எங்களை கூப்பிட்டு வச்சு தலைய அறுத்துட்டீங்களே என்று ஒவ்வொருவரும் குறை சொல்ல, செண்பகாவின் அப்பாக்கள் இருவரும் பதில் பேச முடியாது தலை குனிந்துதான் நின்றார்கள். எவ்வளவு பெரிய அவமானம்! பெண்ணை பெற்று சீராட்டி பாராட்டி வளர்ப்பது எல்லாம் இந்த சொல்லை கேட்கத்தானா? இங்க பாருங்க, நரம்பில்லாத நாக்குன்னு கண்டபடி பேசாதீங்க. நாங்க எங்க பொண்ண ஒழுக்கமா தான் வளர்த்தோம் என்று முத்துலட்சுமி தான் சுடுசொல் தாங்காது பதிலுக்கு பதில் பேசினார். ஒழுக்கமா வளர்த்த பொண்ணுதான் இப்படி ஓடி போச்சா என்று ஒவ்வொரு சொல்லிலும் அவர்களை குத்தி கிழித்தார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம், எங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க என்று பல சுரூபம் கேட்க சில நிமிடம் மயான அமைதிதான் நிலவியது அறையில். சில நிமிடங்கள் யோசித்தவர், எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணதான் குடும்பம் மொத்தமும் கிளம்பி வந்தோம். அவன் கல்யாணம் நடக்காம இங்கிருந்து போக மாட்டோம் என்று தீர்க்கமாக சொன்னவர் வேகமாக கதவை திறந்து கொண்டே வெளியே வந்தார். அங்கே அறையில் தங்கள் வீட்டு பிள்ளைகளோடு பிள்ளையாக தூங்கிக் கொண்டிருந்த செண்பகாவிடம் வந்தவர், ஏய் சின்ன குட்டி, எழுந்திரடி என்று கன்னத்தில் தட்டி எழுப்பி அவள் கண் திறந்ததும் என்ன ஏது என்று ஏதும் அவள் உணரும் முன்னமே அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து வந்தார். பாட்டி, எங்க கூட்டிட்டு போறீங்க? கை வலிக்குது, விடுங்க என்றவள் பேச்சையெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அறையின் நடுவே அவளை இழுத்து கொண்டு விட்டவர், உங்க மூத்த பொண்ணு எங்களுக்கு ஏற்படுத்திய அவமானத்துக்கு பிராயச்சித்தமா உங்க 2வது பொண்ண எங்க பையனுக்கு கட்டி வைங்க என்று சொல்லவும் தூக்கி வாரி போட்டது பாதி தூக்கத்தில் இருந்த செண்பகாவுக்கு. அவளுக்கு மட்டுமல்ல, அவள் வீட்டார்கள் கூட அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது திகைத்துதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். சம்மந்தியம்மா, அவ சின்ன பொண்ணு என்று முதலில் மறுத்தது என்னவோ சிவனணைந்த பெருமாள் தான். என்ன சின்ன பொண்ணு? 20 வயசு ஆகுதே, இன்னும் என்ன சின்ன பொண்ணு என்று சத்யன் அக்கா வீம்பாக நிற்க சரி என்று ஒத்துக்கொண்டார் பொன்காத்த பெருமாள். நடப்பது எதுவும் புரியாது தன் தந்தையை அதிர்ந்து பார்த்த செண்பகவல்லியோ, என்னாச்சுமா என்று குழப்பமாக கேட்டுக்கொண்டே கஜலட்சுமியிடம் வந்தாள். அந்நேரம்தான் சத்யனும் விடயம் அறிந்து அங்கு வந்து சேர்ந்தான். நீ இங்க என்ன பண்ற? வந்து கல்யாணத்துக்கு தயாராகு என்று பல சுரூபம் அவனை விரட்ட, பாட்டிமா, கனகவல்லி என்று அவன் ஆரம்பிக்கும் முன்னமே, அக்கா ஓடி போயிட்டாமா என்று இங்கே கஜலட்சுமி மகளிடம் சொல்லி முடித்திருந்தார். ஏக அதிர்ச்சி செண்பகாவுக்கு. இது சாத்தியமே இல்லையே. இல்ல பாட்டி, அவங்க நிச்சயம் ஓடி போயிருக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம், முதல்ல அவங்கள தேடலாம் என்று கிளம்பிய சத்யனை தடுத்து நிறுத்திய அவன் தந்தை அதிபனோ, தேடி கண்டுபிடிச்சு நீ வேண்டாம்னு ஓடி போனவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டு போன அந்த பொண்ணு இனி நம்ம குடும்பத்துக்கு வேணாம் என்றவரை அவன் இயலாமையுடன் தான் பார்த்தான். இல்லப்பா, அவங்க ஓடி போயிருக்க மாட்டாங்க என்று சொன்ன சத்யன் பேச்சையும், அக்காவுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா, அவ போயிருக்க மாட்டா என்று கதறிய செண்பகா கதறலையும் யாரும் பொருட்படுத்தவில்லை. அவ சின்ன பொண்ணு, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று கிளம்பிய சத்யனை, நீ ஒத்துக்கலனா என் பொணந்தான் அந்த வீட்டுக்கு திரும்பும். சும்மா சொல்லலையா, என் 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுங்க பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இருக்க. இந்த மாதிரி சங்கடம் நடந்ததே இல்ல. இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கிட்டு என்னால வாழ முடியாது. உன் கல்யாணத்தை பார்த்துட்டு நிம்மதியா இந்த கட்ட வேகுறதும், கல்யாண மேடை வர உன்னை கூட்டிட்டு வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டோமேனு கவலையில சாகுறதும் உன் கையில தான் இருக்கு என்று பல சுரூபம் மிரட்டிதான் அவனை தயார்படுத்தினார். குடும்பமானம், கௌரவம் என்று கத்தி முனையில் ஒரு திருமணம் இருவருக்கும். இங்கே செண்பகா வீட்டிலோ பொன்காத்த பெருமாள் பொன்னாபரணம் தவிர்த்து யாருக்கும் துளியும் விருப்பம் இல்லை. ஏங்க, கனகா மாதிரி இல்லங்க இவ. அவ்வளவு பெரிய குடும்பத்தை சமாளிச்சிட மாட்டா. அரியா புள்ளைய பெத்து வச்சிருக்கோம், வம்பா புள்ள வாழ்க்கை போயிடும். கல்யாணத்தை நிறுத்திட்டலாங்க. நாக்க புடுங்குற மாதிரி பேசுவாங்க. பெத்த பாவத்துக்கு ஏற்றும் பேச்சும் நாம வாங்கிப்போம். அதுக்காக அவ பண்ண தப்புக்கு சின்னவ வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. என் புள்ள நில கொலைஞ்சு போயிடுங்க என்று கைகோப்பி கெஞ்சிய மனைவியின் கண்ணீர் துளிகள் நெஞ்சை பிசைந்தாலும் கல் நெஞ்சராகிதான் போனார் அந்த தந்தை. அவ தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டுமா, புள்ளைய தயார்படுத்து என்று விட்டு செண்பகா முகத்தை கூட பார்க்க சக்தி இல்லாதுதான் வெளியேறினார். அடுத்து கடந்த சில நிமிடங்கள் இருவருக்கும் மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்துக்கும் உயிர்பற்ற நிமிடங்களாக தான் கடந்தது.
மணமேடையில் ஜடமாக அமர்ந்திருந்த சத்யன் அருகே பொம்மை போல் கொண்டு வந்து அமர்த்தப்பட்டாள் செண்பகவல்லி. சத்யன் பார்வை அவள் மீது இயலாமையோடு பதிய உயிர் இருக்கும் பொம்மை பெண்ணோ பாவமாக தான் அவனை பார்த்து வைத்தாள். அவர்கள் இருவரையும் விட பேரதிர்ச்சிதான் கேமரா வழியே பார்த்து கொண்டிருந்த நரேனுக்கு. அவன் உயிர் அல்லவா அங்கே மனக்கோலத்தில் இருக்கிறாள். எதுவும் புரியவில்லை அவனுக்கும். அவன் நிலை உணர்ந்து தோளில் கை வைத்த தந்தையை அதிர்ச்சியாகலா விழியுடன் பார்த்தவன், என்னப்பா இது என்றுதான் இம்மை புரியாது கேட்டான். அக்கா ஓடி போயிட்டா, தங்கச்சிய கட்டி வைக்கிறாங்க, போறவ முன்னாடியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே, இப்படி ரெண்டு குடும்பத்துக்கும் இவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாளே என்ற சலசலப்புகள் நடுவே நரேனின் கண்ணீர் விழிகள் புகைப்படம் எடுக்க ஐயர் ஓதும் மந்திரங்கள் தாண்டி ரொம்பவே வெள்ளந்தியான பொண்ணு, ஆனா கல்யாணம் பண்ணி வாழ்றது ரொம்ப கஷ்டம் மச்சான், அவளை குழந்தை போல பாத்துக்கிற ஒருத்தன் கூட அவ வாழ்க்கை இணைஞ்சா நல்லா இருக்கும் என்ற விக்ரமின் குரல் செவியை நிறைக்க ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டே விழியில் தேங்கிய நீருடன் கைப்பாவையாக தன் அருகே அமர்ந்திருந்த பெண் பாவை கழுத்தில் 3 முடிச்சிட்டு விக்ரமின் குழந்தை அவளை தன் முதல் குழந்தையாக ஏற்றுக்கொண்டான் சத்யன். நிச்சயிக்கப்பட்ட நாளில் குறித்த நேரத்தில் எதிர்பாரா இருவருக்கு இனிதே நடந்து முடிந்தது அழகிய திருமணம். அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 12. சிறு சிறு சலசலப்புகள், பெரிய பெரிய புரளிகள் நடுவே ஒரு வழியாக திருமண சடங்குகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அன்று மாலையே செண்பகாவோடு வீடு வந்து சேர்ந்தார்கள் சத்யன் குடும்பத்தார்கள். பல சுரூபத்திற்கு 3 வாரிசுகள், அதிபன், அந்துவன், அகிலாண்டேஸ்வரி. அதிபனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவள் தங்கேஸ்வரி, இரண்டாவது அவளுக்கு பிறகு பல வருடங்கள் காத்திருந்துதான் சத்யன் பிறந்தான். அந்துவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஸ்ரீதர், ஸ்ரீராம். ஸ்ரீதர் மனைவி ஹேமா, ஸ்ரீராம் மனைவி சீதா. அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரே ஒரு மகன் அகிலன். குடும்ப தொழிலும் வேண்டாம், சொந்த நாடும் வேண்டாம் என்று சாஃப்ட்வேர் என்ஜினியராக மனைவி மக்களுடன் வெளிநாட்டு வாசியாகி பல வருடம் ஆகிவிட்டது. சத்யன் திருமணத்தை கூட அகிலாண்டேஸ்வரி தான் அவனுக்கு லைவ் ஷோவாக போனில் காட்டியது. மேலும் ஆளுக்கு 1 2 என்று குடும்ப விருத்திக்காக பெத்து போட்ட பொடிசுகள் சில என்று எப்போதும் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் குழந்தைகளின் சத்தங்களுக்கும் பஞ்சமில்லா கூட்டு குடும்பம்தான் அது. அத்தனை பேரையும் இரும்பு மணிதியாக தன் கைவளைவில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் பலசுரூபம். வலது கால் எடுத்து அவர்கள் கூட்டிற்குள் அடியெடுத்து வைத்து வந்த செண்பகாவை பலசுரூபம் முதலில் பூஜை அறையில் விளக்கு ஏற்று அழைத்து செல்ல, ஒரு பெட்டி தீக்குச்சிகளை காலி செய்தாலே தவிர விளக்கு ஏற்றிய பாடில்லை. எல்லோரும் சுற்றி நின்று கைகளை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருக்க அதிலேயே ஆள் நடுங்கி போனாள். மொத்த தீக்குச்சிகளையும் காலி செய்துவிட்டு அவள் பாவமாக நிமிர்ந்து பார்க்க சத்யன்தான் மெழுகுவர்த்தி ஏற்றி அவளிடம் கொடுத்து விளக்கேற்ற சொன்னான். அப்போதும் கூட இத முன்னாடியே பண்ணிருக்கலாமே, இப்போ மொத்த கும்பலும் ஏதோ கொள்ளக்காரனை பாக்குற போல பார்த்து வைக்கிறாங்க என்று அவனைதான் திட்டிக் கொண்டே விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு விட்டு நல்ல பிள்ளையாக அடுத்த என்ன என்பது போல் ஒரு பார்வையை பல சுரூபம் மேல் வீச அருகே நின்றிருந்த சத்யனின் அம்மா தாட்சாயினி அவள் விரல்களை பிடித்து மோதிரம் அணிவித்து விட்டார். இது எங்க குடும்ப வழக்கம், மாமியார் மருமக உறவு தங்கம் போல தலைக்கணுங்கிறதுக்காக என்று சொல்ல அவளும் என்று தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டவள் தன் விரலை விட்டு வழுவி ஓட இருந்த மோதிர விரலை தூக்கி பார்த்தாள். உன் அக்காவுக்காக அவ அளவுக்கு செஞ்சது, மாமா கிட்ட சொல்லி நாளைக்கு ஆல்டர் பண்ணி செஞ்சு தர சொல்றேன் என்றவரிடம், பரவாயில்ல நான் இதையே நூல் சுத்தி போட்டுக்கிறேன் என்றவள் தலையை மெல்லிய புன்னகையோடு ஆதூரமாக வருடிவிட்டார். என்று குரலை கனைத்த பலசுரூபம், சரி சரி எல்லாரும் போய் அடுத்த வேலையை பாருங்க என்று கூட்டத்தை கலைத்துவிட எல்லோரும் கலைந்து சென்றார்கள். தன் அறைக்கு செல்ல இருந்த சத்யன் ஒரு நிமிடம் நின்று செண்பகாவை பார்க்க, கொஞ்ச நேரம் என் கூட இருக்கட்டும்பா என்று அவன் மனைவியை கைவளைவில் அணைத்து கொண்டே கனிவாக சொன்ன அன்னையை நன்றியாக பார்த்து கொண்டவன் தன் அறைக்கு சென்று விட்டான். செம்பா எங்க கூட வா, உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறோம் என்று பொடிசுகள் அவள் கையை பிடித்து இழுக்க, ஆமா இங்கிலாந்து மகாராணி வந்திருக்காங்க பாரு சுத்தி காட்டத்துக்கு, இங்க தானே இருக்க போறா, அதெல்லாம் பொறுமையா காட்டலாம், இப்போ எல்லாம் போய் சாப்பிட்டு தூங்குங்க என்று விரட்டினார் பலசுரூபம். அவர்களோ, பாட்டி 6 மணி தானே ஆகுது, இப்பவே ஏன் தூங்க சொல்றீங்க, நாங்க செம்பா கூட விளையாடிட்டு தான் போவோம் என்ற பிள்ளைகளை வெடுக்கென்று திரும்பி பார்த்தவர், கெட்டது குடி, உங்க கூட விளையாடதான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கா, போங்க எல்லாம் என்று விரட்டிவிட சிறியவர்களோ வேற எதுக்கா என்று கேட்டுக்கொண்டே ஓடியே விட்டார்கள். பொடிசுகளை விரட்டிவிட்டு தன் மருமகளை பார்த்தவர், நீ என்ன இன்னும் இங்க நின்னு என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க, போய் அவளை ராத்திரி சடங்குக்கு தயார்படுத்து என்று சொல்ல, என்ன மனுஷி இவங்க,
பாவம் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க என்று அவர் மூத்த மருமகள் நொந்து கொண்டே, நீ வாம்மா என்று செண்பகாவை அழைத்து சென்றார். தங்கள் அறைக்கு அழைத்து சென்றவர், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு செல்ல, அந்த அறையை சுற்றி பார்வையை சுழல விட்டவள் மனதில் மொத்தமும் பயம் மட்டும்தான் சூழ்ந்திருந்தது. குருவி தலையில் பனங்காயை தூக்கி வைத்தது போல ஆனது அவள் நிலை. அத்தனை பேர் சுற்றி நின்று அவளையே பார்க்கையில் மூச்சு முட்டிய உணர்வு. இப்போது யாரும் இல்லை என்றாலும் ஏதோ மனதை பிசைந்தது. அன்னை வாசம் தேடி கண்கள் தானாக கலங்கிட அடுத்த நிமிடமே கஜலட்சுமிக்கு போன் அடித்தாள். அவள் மட்டுமா அவர்களை எண்ணி தவிக்கிறாள்? அங்கே அவர்களும் தானே அவளை எண்ணி தகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளிடம் இருந்து அழைப்பு வரவும், செம்பா தங்கோ எப்படிடா இருக்க என்ற கஜலட்சுமி குரலில் அழுதே விட்டாள் சிறியவள். இத்தனைக்கும் அவர்களை பிரிந்து முழுதாக 2 மணி நேரம் கூட முடியவில்லை. அதற்கே காற்றில்லா பலூன் போல ஆனாள் காரிகை. மகளின் கண்ணீரை செவி வழி கேட்டதற்கே கஜலட்சுமியும் கண்ணீர் வடிக்க, அக்கா போனை இங்க குடு, நீயே அழுதா பாவம் சின்ன பிள்ளை என்ன பண்ணும் என்று தமக்கையை நொந்து கொண்டே போனை வாங்கி முத்துலட்சுமி தான் பேசினார். ஒன்னும் இல்லடா, அழக்கூடாது, நீ ரொம்ப தூரத்துலலாம் இல்ல, இதோ பக்கத்துல தான் இருக்க, வான்னு கூப்பிட்டா நாங்க எல்லாம் அடுத்த நிமிஷமே ஓடி வந்துடுவோம். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், நல்ல பிள்ளையா, அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு போன் அடி, நாங்க எல்லாம் இருக்கோம் என்றவர் ஆறுதல் மொழியே அவளுக்கு மேலும் கிளியை பரப்பியது. சில நிமிடங்கள் தன் வீட்டாட்களுடன் பேசிவிட்டே போனை அணைத்தாள். அன்னைகளிடம் பேசிவிட்டு அடுத்து அவள் அழைத்தது தோழிகளுக்குத்தான். ஆனால் அவள் நேரம் அவர்கள்தான் அவள் எண்ணை பிளாக் செய்திருந்தார்கள் அல்லவா? 2-3 முறை அடித்து பார்த்தவள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்க, சாப்பாடு தட்டோடு உள்ளே வந்தார் தாட்சாயினி. அவரை பார்த்ததும் இவள் எழுந்து நிற்க, உட்காருமா சாப்பிடு என்று அவள் கையில் தட்டை கொடுக்க, பசிதான், இருந்தாலும் உணவு இறங்க மறுத்தது. பாதி சாப்பாட்டில் வேண்டாம் என்றால் திட்டுவாரோ என்று பயந்தே சாப்பாட்டை அலைந்து கொண்டே இருந்தாள். போதுமா என்று தாட்சாயினி கேட்ட அடுத்த நொடி வேகமாக தலையை ஆட்டினால் போதும் என்று. சரி கொடுத்துடு என்று வாங்கி கொண்டவர் குளியலறையை காட்டி, கை கழுவிட்டு வா என்று சொல்ல அவளும் எழுந்து சென்று கைகளை கழுவி வந்தாள். அப்போது உள்ளே வந்த சத்யனின் அண்ணிகள் இருவரும், பாட்டி அவளை ரெடி பண்ண சொன்னாங்க அத்தா என்று சொல்லிக்கொண்டே மஞ்சள் நிற புடவை ஒன்றை செண்பகா கையில் கொடுக்க, ஏன் எதற்கு என்று புரியாமல் தான் பார்த்து கொண்டிருந்தாள் செண்பகா. இந்த அத்தை என்னைக்குதான் அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்குமோ என்று நொந்து கொண்டே, போய் கட்டிட்டு வாமா என்றார். அவளோ, எனக்கு கட்ட தெரியாதே என்று அப்பாவியாக சொல்ல, உன் புருஷனை வந்து கட்டிவிட சொல்லவா என்று கேலி செய்த மூத்த மருமகளின் பேச்சை அவரும் கூட வெறுத்தார். ஹேமா என்று மருமகளை அதட்டியவர், நீங்க 2 பேரும் அவளுக்கு உதவி பண்ணுங்க என்று விட்டு வெளியேறி விட்டார். சரி, உங்க வீட்ல யார் கட்டி விடுவாங்க என்று பேசிக்கொண்டே அவர்கள் அவள் அணிந்திருந்த பட்டுப்புடவையின் ஊக்குகளை அகற்றி தாங்கள் கொண்டு வந்த புடவையை கட்டிவிட கூச்சமே இன்றி ஜவுளிக்கடை பொம்மை போல்தான் நின்றிருந்தாள் செண்பகா. புடவை கட்டி முடித்தவர்கள் அவளுக்கு தலை அலங்காரம் செய்து மேக்கப் போட்டு முடிக்கவே மணி 9 எட்டி இருந்தது. இருவரும் செண்பகாவை தயார்படுத்தி வெளியே அழைத்து வர அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் பூஜை அறையில் விட்ட பலஸ்வரூபமோ, எண்ணி 1 வருஷத்துல எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும் என்று சற்று மிரட்டலான தொனியில் சொல்லிக்கொண்டே சாமி கும்பிட்டு அவள் நெற்றியில் திருநீரு பூசிவிட்டு கூட்டிட்டு போங்க என்று உத்தரவு கொடுக்க, பலி கொடுக்க அழைத்து செல்லும் ஆடு போல்தான் அவர்கள் இழுப்புக்கு சென்றாள். ஹேமாவும் சீதாவும் அவளை சத்யன் அறை வாசலில் விட்டவர்கள், இதுதான் சத்யன் தம்பி ரூம், இனி நீதான் அடியெடுத்து வைக்கணும், பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்குதானே என்று ஹேமா சிக்கிய சில்வண்டிடம் தன் அதிகாரத்தை காட்ட முயல, சீதாவோ, அக்கா விளக்கேத்தவே அந்த பாடு, இது தேரும்னு நினைக்கிறீங்க என்றுதான் கேட்டாள். ஹேமாவோ, அமுங்குனி மாதிரி இருந்தாலும் இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாம் போனை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குதே என்று அவளை ஏளனமாக பார்த்து கொண்டே இருவரும் சென்றார்கள். இங்கே அரைக்கதவை திறந்து கொண்டே மெதுவாக உள்ளே வந்த செண்பகா கண்கள் தானாக கணவனை தேடிட அவன் இல்லை என்றதும் சிறு நிம்மதிதான். அதன் பிறகே அறையை சுற்றி பார்த்தாள். கணவன் மனைவி இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடும் அளவிற்கு நல்ல விசாலமான அறைதான். பெரிய கட்டில், வலதுபுறம் 2 புக் ஷெல்ஃப். ஓவரா படிப்பாரோ, நம்மளையும் படிக்க சொன்னா என்ன பண்ண? அக்காவுக்கு வாத்தியார் மாப்பிள்ள வேணான்னு சொன்னா யாராவது கேட்டாங்களா? இப்போ நானெல்லாம் மாட்டிட்டு தவிக்கிறேன் என்று தான் அதை பார்த்தவள் மனம் நொந்து கொண்டது. பெருமூச்சு விட்டுக்கொண்டே அறையை சுற்றி பார்த்தவள் கண்ணில் கட்டில் அருகே மேஜையில் வைத்திருந்த இனிப்பு வகைகள் பட்டது.
நாவில் எச்சி ஊற அருகே சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டே அதிலிருந்து ஜாங்கிரி ஒன்றை எடுத்து வாயருகே கொண்டு சென்றவள் சட்டென்று கதவு திறந்த சத்தத்தில் பட்டென்று கையில் இருந்த ஜாங்கிரியை தட்டில் போட்டுவிட்டே எழுந்து நின்றாள். சத்யனை பார்த்ததும் பழக்க தோஷத்தில் குட் மார்னிங் சார் என்றுதான் சொன்னாள். அந்த நேரத்தில் அவனும் அவளை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. சற்று நேரம் முன் முதலிரவுக்கு அறையை அலங்காரம் செய்ய வந்த மச்சானையும் மாமாவையும் அதெல்லாம் எதுவும் வேணாம் ஓடிப்போங்க என்று குதராத குறையாக தான் விரட்டியிருந்தான். சத்யனின் அக்கா புருஷன் இளங்கோவோ குடும்பமா இது, முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு உள்ள வந்தா இவன் திட்டுறான், வெளியே போனா அந்த கிழவி திட்டுது, இவங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயையோ. ஆனா உன்னை பாராட்டணும் சித்தப்பு, இன்னும் இங்க எப்படிதான் வண்டியை ஓற்றியோ என்று அவனுடன் வந்திருந்த சத்யனின் மாமன் முருகேசனை கேலி செய்ய எல்லாம் பழகிருச்சு, கவலைப்படாத உனக்கும் சீக்கிரம் பழகிடும் என்று ஞானி போல் அவர் சொன்ன துணியில் சிரித்து கொண்டே கீழே சென்றவர்கள் சிறிது நேரத்தில் பாட்டியின் குடைச்சல் தாங்காது மீண்டும் வந்தார்கள். வந்த மச்சானை சத்யன் முறைக்காத மாப்பிள, அந்த பொண்ண அத்தை ரூம்ல தூங்க சொல்லிட்டாங்க, பெரிய மாமா மண்டப கணக்கு கேட்க உன்னை கூப்பிட்டாங்க வா என்று அழைத்து சென்று அவரிடம் விட்டுவிட்டு மீண்டும் அறைக்கு ஓடி வந்துதான் கடகடவென தோரணம் கட்டி ஊதுபத்தி வாசனை திரவியம் என்று பக்காவாக எல்லாம் செய்துவிட்டு சென்றார்கள் இருவரும். இல்லையேல் அந்த பலசுரூபம் பல ரூபத்தை காட்டுமே. வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க வந்தா மட்டும் போதும் என்று பல லட்சங்கள் வரதட்சணை கொடுத்து கொத்தடிமைகளாக அல்லவா தன் வீட்டு பெண்களுக்கு மாப்பிள்ளைகளை தேடி பிடித்தார் அவர். இப்போது உள்ளே வந்த சத்யனை பார்த்ததும் செண்பகா சிறுபிள்ளை போல் எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்ல சட்டென்று சிரித்துவிட்ட சத்யனுக்கு அலங்காரங்களை பார்த்து எழுந்த கோபம் கூட வந்த வழி தெரியாது ஓடிதான் போனது தன் மனைவியின் செயலில். குட் மார்னிங்கா என்று அவன் திருப்பி கேட்க இல்ல குட் ஈவினிங் என்று பதட்டத்தில் உளறிக் கொண்டிருந்தாள் செண்பகா. அவள் பதட்டமும் பிள்ளை முகமும் இவன் மனதை லகுவாக்கியது. ரிலாக்ஸ் என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகே வந்தவன் கட்டிலில் அமர்ந்து கொண்டே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காரு என்று சொல்ல அவளும் பெரும் தயக்கத்துடன் தான் கட்டிலில் தூவியிருந்த மலர்களை கைகளால் தள்ளிவிட்டு கொண்டே உட்கார்ந்தாள். உனக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம்தான், என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும், உடனே எல்லாம் நடக்கணும்னுலாம் நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு எவ்வளவு டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோ. அவள் கவலையில் இருப்பாள் என்று எண்ணி அவன் ஆறுதலாக பேச ஆரம்பிக்க அவன் மனைவியோ எதுக்கு டைம் எடுத்துக்கணும் என்றுதான் கேட்டாள் புரியாமல். என்ன புருஷனா ஏத்துக்க என்று அவன் சொல்லவும் என்று மண்டையை ஆட்டிக்கொண்டாள். மேலும் தொடர்ந்தவன் சரியோ தப்போ நமக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இந்த உறவையும் மதிக்கிறேன், உன் உணர்வுகளையும் மதிக்கிறேன், நீ இந்த உறவை எப்ப ஏத்துக்கிறியோ அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் என்று கட்டியிருந்த மலர் தோரணங்களை விழியால் காட்டி அவன் சொல்ல எது என்றுதான் அடுத்த சந்தேகம் ஆர்ப்பரிப்பு இல்லாது வந்தது. ஃபர்ஸ்ட் நைட் என்று சட்டென்று அவன் சொல்லிட என்று விழிகளை அகல விரித்து கொண்டவளை ஏனோ அவன் மனம் ரசிக்கத்தான் செய்தது. கல்யாணத்திற்கு பின்புதான் காதல் என்ற கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தவன் காதலை உணர்ந்தானோ இல்லையோ முதல் முறை இல்லற பேச்சை ரசித்தான். எதிரே இருக்கும் சில்வண்டு காட்டும் வினோத முகபாவனைகளால். சரி, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லவோ கேட்கவோ இருக்கா என்று அவளுக்கான உரிமையை அவன் கொடுக்க கேட்டாலே பார்க்கலாம், நான் இந்த ஸ்வீட்ஸ் எடுத்துக்கவா என்று. சத்யனே இவ்வளவு நேரம் நான் பேசினது இவளுக்கு புரிஞ்சுதா இல்லையா என்று குழம்பித்தான் போனான். அவளோ எடுத்துக்கவா, பசிக்குது என்று மீண்டும் கேட்க சாப்பிடலையா நீ? அக்கறையான கேள்வி அவனிடம். சாப்பிட்டேன், ஆனா சரியா சாப்பிடல என்று பதில் சொன்னவளை சிரித்துக்கொண்டே பார்த்தவன் என்று விழிகளால் சாப்பிட அனுமதி கொடுத்த பிறகே தட்டில் கை வைத்தாள். ஓரளவுக்கு தனக்கு பிடித்ததை எல்லாம் தேடி தேடி தின்று முடித்தவள் நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க பரவாயில்ல, புருஷ மேல அக்கறையெல்லாம் கூட இருக்கு என்று எண்ணிக்கொண்டவன் சாப்பிட்ட என்றான். பொய் சொல்றீங்க, அக்கா காணாம போனதுல நீங்களும் தானே கவலையா இருப்பீங்க, அவளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்களையும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன். யாரு நீ? ஆமா, காதலர்களை பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்கு? காதலர்களா? யாரு? நீங்க 2 பேரும் தான் என்று இத்தனை நேரம் அமைதியாக இருந்தவள் 4 லட்டு 3 ஜிலேபி 1 பாட்டில் மில்க் ஷேக்கை முழுங்கிவிட்டு தெம்பாக பேச அவனுக்கு தான் கவலையில் மறந்த பசி கூட பஸ் ஏறி வந்து பெருங்குடலை கடித்து தின்னது. உனக்கு சாப்பிட வேற ஏதாவது வேணுமா? அப்போவாது கொஞ்சம் வாயை மூடுவாளே என்று அவன் கடுப்பாக கேட்க இல்ல போதும், ஒரே ஸ்வீட்டா இருக்கு, கொஞ்சம் காரத்துக்கும் ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம்
என்று குறைப்பட்டு கொண்டாள். சரி, அடுத்த முறை வாங்கி வைக்க சொல்றேன், இப்ப தூங்கு என்றவன் பெட்ஷீட்டை தரையில் விரித்து படுத்துக்கொண்டான். நீங்க ஏன் கீழே படுக்கிறீங்க? கட்டில்ல ஒன்னா படுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் இல்ல, அமைதியா தூங்கு என்றவன் கண்களை மூடிக்கொண்டான். தொடர்ந்து ரோஜா இதழ்கள் அவன் மீது வந்து விழ மெதுவாக கண்பிழித்தவன் தலையை திருப்பி பார்க்க அவன் மனைவிதான் கட்டிலில் கிடந்த பூக்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறேன் என்று அவன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்தாள். என்ன பண்ற என்று கேட்டுக்கொண்டே எழுந்தவனிடம், இதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே கட்டில் மேல் முட்டி போட்டு ஏறி நின்று தள்ளிவிட்டு கொண்டிருந்தாள். இறங்கு என்று அவளை இறங்க சொன்னவன் மொத்தமாக பெட்ஷீட்டை உதறி போட்டு கட்டியிருந்த தோரணங்களையும் அவிழ்க்க முனைய, அதிருக்கட்டும், அழகா இருக்கு என்றால் ஆசையாக கைகளில் வருடிக்கொண்டே. சரி, இப்ப தூங்கு என்று அவன் படுக்க போக கட்டிலில் படுத்து கை நிறைய போட்டிருந்த கண்ணாடி வளையல்கள் குலுங்க திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருந்தவளை பார்த்து, இப்போ என்ன என்றுதான் கேட்டான் சற்று சலிப்பாக. சாரி, ஹெவியா இருக்கு என்றாள் அவன் அப்பாவி மனைவி. அவள் சூட்கேஸ் இருக்கும் இடத்தை காட்டியவன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு என்றான். சரி என்று அதற்கும் மண்டையை ஆட்டிக் கொண்டவள் உடைகளை எடுத்துக்கொண்டே குளியலறை சென்றாள். அவ்வளவுதான், ஆடை மாற்றிவிட்டு தூங்கி விடுவாள் என்று நிம்மதி அடைந்தவனின் நிம்மதிக்கு ஆயுள் குறைவுதான். இதோ அவனை மொத்தமாக தடுமாற வைக்கவே கதவை திறந்து கொண்டே உடை மாற்றாமல் வெளியே வந்தவளை அவன் ஏன் என்னும் கேள்வியில் பார்த்தான். ஹேமா அக்கா பின் எப்படியோ குத்தி விட்டுட்டாங்க, மாட்டிக்கிச்சு என்றவள் நேராக கதவை திறந்து கொண்டே வெளியே செல்ல எத்தனிக்க, ஏய் எங்க போற என்று பதறி ஓடி வந்தவன் அவள் திறக்க போன டோர் லாக்கில் அவள் கை மீதே தன் கையையும் வைத்து தடுத்திருந்தான். அதான் சொன்னேனே, பின் கழட்ட முடியல, ஹேமா அக்கா கிட்ட போய் கழட்ட விட சொல்றேன் என்றவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டவன், அதெல்லாம் எதுவும் வேணாம் என்றான். அப்புறம் எப்படி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதா என்று அவள் கேட்க, ஒரு நாளுக்கே கண்ணை கட்டுதே என்று பார்த்தவன், நீயே எடுக்க முயற்சி பண்ணு என்று சொல்லிவிட்டு செல்ல, நல்லா சிக்கிடுச்சு, என்னால எடுக்க முடியல என்று பாவமாக முகத்தை வைத்தே அவனை பலியாக்கி கொண்டிருந்தாள். சரி வா என்று அருகே அழைத்தவன் விரல்கள் கூட அவள் மேனி தீண்டாது படாத பாடு பட்டுதான் போனான். தோளை விட்டு வழுக்கி கொண்டு போக இருந்த சேலையை சட்டென்று பிடித்து கொண்டே வளைந்து நெளிந்திருந்த பின்னை ஒரு வழியாக எடுத்து அவள் கையில் கொடுத்தவன், இப்போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு தூங்கு என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு அவள் வருவதற்கு முன்னால் தூங்கி விடுவோம் என்று படுத்து கண்களையும் மூடிக்கொண்டான். வீட்டிற்கு அணியும் லாங் ஸ்கர்ட் டாப்புடன் வந்தவள் அதுக்குள்ள தூங்கிட்டாரா என்று அவனையே பார்த்து கொண்டே கட்டிலில் வந்து படுத்து கொண்டாள். அவள் அமைதியாக வந்து படுத்து கொண்ட பிறகே சத்யனும் நிம்மதியாக தூக்கத்தை தழுவ சென்ற நேரம், சார் என்றவளின் கத்தலில் பதறிதான் போனான் சத்யன். தலையை மட்டும் சிறிது தூக்கி, என்னாச்சு என்று கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், திங்கக்கிழமை ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறதா சொன்னீங்க, வைப்பீங்களா என்று அத்தனை கவலையிலும் மாபெரும் கவலையை அவள் கேட்க, என்னவோ ஏதோ என்று பதறி எழுந்தவனுக்கு எங்காவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. இல்ல என்று அவன் சொல்லவும் அத்தனை மகிழ்ச்சி செண்பகா முகத்தில். நிஜமா வைக்க மாட்டீங்க தானே? 2-3 முறை கேட்டு உறுதி செய்து கொண்டே அவள் நிம்மதியாக தூங்க இவன் தூக்கம்தான் தொலைந்து போனது. முதலாக கல்யாணம் நின்று பெண் மாறியதற்கெல்லாம் துளியும் இப்போது வருந்தவில்லை. அஞ்சலி பாப்பா என்றாலும் இவள் என் மனைவி என்று அவளை தன் பாதியாக ஏற்றுக்கொண்டான். அவன் சிந்தையெல்லாம் இவளோடு எப்படி கரை சேர்வது என்பது மட்டும்தான். இனிமேல் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அளவுக்கு வயதாக்கி விடுவாளோ என்று எண்ணிதான் சிரித்து கொண்டான். தங்க சிலை என்று அருகே வந்தால் தவழும் பிள்ளை போல் சேட்டைகள் செய்து தவிக்க வைக்கிறாள். அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 13. எதிர்பார்ப்புகள் இல்லாதிருந்தால் ஏமாற்றங்களை மனம் கடந்து விடுகிறது. ஏமாற்றங்களை மட்டுமே கடந்த மனமோ எதிர்பார்ப்புகளை குறைத்து விடுகிறது. சத்யன் செண்பகா திருமணம் முடிந்த அடுத்த நாளே செண்பகாவின் வீட்டாட்கள் மறுவேடை என்று இருவரையும் அழைத்து சென்றிருக்க, புகுந்த வீட்டார்களின் தொல்லைகளில் இருந்து தற்காலிகமாக தப்பியிருந்தாள் செண்பகா. அக்காவை பேசிவிட்டு தங்கையை மனம் முடித்து வைத்ததில் மாப்பிள்ளையின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று எண்ணி பயந்து கொண்டிருந்தவர்களின் மனதில் ஒரே நாளில் அதீத நம்பிக்கையை உருவாக்கி இருந்தான் சத்யன். மாப்பிள்ளை நம்ம பொண்ண நல்லா பாத்துக்குவாருமா என்று அன்று அழுது புலம்பிய மனைவிக்கு பொன்காத்த பெருமாள் சமாதானம் சொல்ல, கஜலட்சுமியோ, எனக்கு அவர் மேல எப்பவும் நம்பிக்கை இருக்குங்க, நம்ம பொண்ணு மேலதான் நம்பிக்கை இல்ல, இவ ஏதும் கிறுக்குத்தனம் பண்ணாம இருக்கணுமே என்று மகள் வாழ்வை எண்ணி வருந்தியவர் மருமகனை விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டார்.
வாத்தியார் என்றால் 24 மணி நேரமும் புத்தக புழுவாகவே இருப்பார்கள், அதை பற்றி மட்டுமே தான் பேசுவார்கள் என்ற செண்பகாவின் எண்ணங்களை கூட மொத்தமாக சிதைத்திருந்தான் சத்யன். சார் கொஞ்சம் நல்லவர் தான், என்கிட்ட அசைன்மெண்ட் எக்ஸாம் பத்தி எதுவும் கேட்கல, பாடம் பத்தி கூட பேசல என்று அவனுக்கு நல்லவன் பட்டம் வேறு கொடுத்து கொண்டாள். இதற்கிடையில் கனகவல்லி காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் சத்யன் புகார் கொடுத்து அவளையும் தேடும் பணி நடந்து கொண்டுதான் இருந்தது. ஒரே நாளில் அமோகமாக விருந்தை முடித்துவிட்டு அடுத்த நாளில் இருந்து வழமை போல் சத்யன் கல்லூரிக்கு செல்ல தயாராக செண்பகாவும் வேறு வழி இல்லாமல் தான் அவனோடு சென்றாள். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கூட லீவ் கிடையாதா? சனிக்கிழமை கல்யாணத்தை முடிச்சு ஞாயிறுல விருந்து முடிச்சு இப்படி உடனே படிக்க போக சொன்னா எப்படி? 2 நாளும் ஹாலிடேலேயே கழிஞ்சு போச்சே என்று நொந்து கொண்டேதான் அன்னைகளின் துணையின்றி முதல் முறை அவளாகவே தனியாக தயாரானாள். சத்யன் தன் வீட்டில் உள்ள பால்வாடிக்கு செல்லும் பட்டுக்குட்டி துவக்கம் பள்ளிகளுக்கு செல்லும் சிறுசுகளோடு செண்பகாவையும் புதிதாக இணைத்து கொண்டே காரில் கிளம்பினான். எல்லாரையும் அவரவர் பள்ளிகளில் இறக்கிவிட்டவன் செண்பகாவோடு கல்லூரிக்கு வந்து சேரும் முன்னமே அவர்கள் திருமண செய்தி அதிவேகமாக பரவி எல்லாரையும் சென்றடைந்திருந்தது. ஆகச்சிறந்த பேச்சு பொருளாக சத்யனின் திருமணம் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்க சத்யனோடு ஒன்றாக காரில் வந்து இறங்கிய செண்பகாவை தான் மொத்த மாணவர்களும் பலவித எண்ணங்களோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுங்க எல்லாம் ஏன் இப்படி என்ன பார்த்து வைக்குதுங்க என்ற யோசனையுடன் செண்பகா மாடி ஏறிட மொத்த கல்லூரிக்கும் தெரிந்த விஷயம் அவள் தோழிகளுக்கு தெரியாமல் இருக்குமா? வகுப்பு இருக்கும் தளத்தில் இருந்தே அவள் வருவதை பார்த்தவர்கள் வேகமாக ஓடி வந்து, செம்பு என்னாச்சு என்று அணைத்து கொண்டவர்கள் அவளை வகுப்பறைக்கு அழைத்து சென்று என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள். இவளும் பள்ளி குழந்தை தாயிடம் ஒப்புவிக்கும் பள்ளி நிகழ்வுகள் போல திருமண நிகழ்வுகளை எல்லாம் ஒப்பித்து முடித்தாள். அவள் தோழிகள் மட்டுமல்ல, மொத்த வகுப்புமே அவளை சுற்றி நின்று கதை கேட்டு கொண்டிருந்தது. அதான் கதை கேட்டாச்சுல்ல, எல்லாம் இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும் என்று நந்தினி எல்லாரையும் விரட்டிவிட அவர்களும் கலைந்து சென்றார்கள். தோழியின் திருமண செய்தி முதலில் பேரதிர்ச்சிதான் மூவருக்கும். ஆனாலும் நடந்து முடிந்த விஷயத்தை மாற்ற முடியாதே. வழமை போல் நிலாதான் அடுத்து என்ன என்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தாவி இருந்தாள். சத்யன் சார் ரொம்பவே நல்லவர் செம்பு, கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துப்பார் என்று சொல்ல, சத்யன் சாரை கல்யாணம் பண்ண கசக்குமா? பிடிக்கலன்னு சொல்ற ஆள் கூட தான் இந்த கடவுள் எப்பவும் முடிச்சு போடுவார் போல. பேசாம நாமளும் கல்யாணத்துக்கு போய் இருந்திருக்கலாம். இவ அக்கா ஓடி போய் இவளை பிடிச்சு உட்கார வச்ச நேரத்துல 1 வாங்குனா 3 ஃப்ரீன்னு சொல்லி 3 பேரும் ஆளுக்கு ஒரு முடிச்சு வாங்கியிருக்கலாம் என்று கல்பனா சொல்ல, மெல்லிய சிரிப்பின் கீதம் 4 இதழ்களிலும். கல்ப், ஒரு தாலியை எப்படிடி 4 பேருக்கு கட்ட முடியும் என்று நந்தினி சந்தேகம் கேட்க, தங்கத்துல போட்டாதான் தாலியா, மஞ்ச கயித்துல கட்ட சொல்லலாம் என்று கண்ணடித்து இருவரும் சிரிக்க, நடுவில் அமர்ந்திருந்த நிலா முகமோ சட்டென்று வாடி போனது. எந்த கவலை என்றாலும் அதை மறக்க வைக்கும் சக்தி நட்புக்கு இருக்கிறதே. செண்பகா கூட தன் அவசர திருமணம், புகுந்த வீட்டு ஆட்களின் குடைச்சல் எல்லாம் மறந்து சிரித்து கொண்டிருந்தவள் நிலா முகம் வாடவும், உனக்கு என்னாச்சு கோல்ட், ஏன் சடனா டல்லாகிட்ட என்று கேட்டாள். ஒண்ணுமில்ல என்று நிலா முடித்து கொள்ள, நந்தினி தான், உனக்கு தெரியுமா செம்பு, விஜயவாடா டூர் போனோம்ல, அங்க ஒரு காட்டுக்குள்ள நம்ம கோல்டு தொலைஞ்சு போயிட்டா, விக்ரம் சார் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க என்றாள். ஐயோ, இது எப்படி ஆச்சு என்று செண்பகா விழிகளை விரித்து கதை கேட்க, டூர் ஆரம்பிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா சுத்தி பார்க்க போனோம், அங்கதான் கிரகம் ஸ்டார்ட் ஆச்சு என்று கல்பனா ஆரம்பித்து வைக்க, அதை தொடர்ந்தாள் நந்தினி. நம்ம கிளாஸ் லூசு மணி இருக்கான்ல, நானும் கல்பனாவும் பாத்ரூம் போன நேரம் அவன் ஃப்ரெண்ட் அந்த குந்தானிய விட்டு எங்களை பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டு நிலா கிட்ட போய் நாங்க 2 பேரும் காட்டுக்குள்ள இருக்கிற மலை பக்கத்துல இருக்கிறதா சொல்லி அவளை அங்க தனியா கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணி இருக்கான். நம்ம ஆளு யாரு, அவன் செவில்லையே ஒன்னு போட்டு திரும்பி வந்தவ வழி தெரியாம காட்டுக்குள்ள சுத்தி அவளை காணோம்னு நாங்க சுத்தி, அந்த நேரம் பார்த்து புயல் வருது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட போகுதுன்னு பீதியாக்கி எங்களை எல்லாம் விரட்டி விட, வேற வழி இல்லாம ஜெயஸ்ரீ மேம் தலைமையில வண்டி ரிட்டன் ஆக எங்களை போற வழியில போலீஸுக்கு தகவல் கொடுக்க சொல்லிட்டு விக்ரம் சார் தான் தனியா போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தார் என்று அவள் மூச்சடக்கி சொல்லி முடிக்கவும், முதல் வகுப்புக்கான மணி அடித்து அவர்கள் பேச்சை தற்காலிகமாக தடுத்திருந்தது. முதல் வகுப்பு விக்ரமன் வகுப்பு தான். எப்போதும் அவன் வரும் முன்னமே வாசலில் காவல் நிற்கும் நிலாவோ இன்று சிந்தனை எங்கோ இருக்க உள்ளேதான் அமர்ந்திருந்தாள்.
அவன் வருகை உணர்ந்து மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று காலை வணக்கம் சொல்ல, அதன் பிறகே வேறு சிந்தனையில் இருந்தவள் அவனை உணர்ந்து வெளியே செல்ல எத்தனித்தவளை, நில்லு என்றான். நிலாவும் நின்று அவனை திரும்பி பார்க்க, சிட் இன்சைட் என்று சொன்னவனை பார்த்து அவளை விட மற்ற மாணவர்கள்தான் அதிகம் அதிர்ந்தனர். விக்ரம் சார் ஏதோ நல்ல மூட்ல இருக்காரு போல என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ள, கல்பனாவோ, நண்டு கொஞ்சம் எனக்கு இல்ல, இப்போ விக்ரம் சாரா கோல்ட உள்ள உட்கார சொன்னது, என்னப்பா நடக்குதுங்க என்று கேட்க, நந்தினியோ எனக்கு தெரியாது என்று உதட்டை பிதுக்கியவள், ஆனா விக்ரம் சார் நல்ல மூட்ல இருந்தது போல தெரியலையே, ஒரு டஜனுக்கு கவலை அந்த மூஞ்சில மண்டி கிடக்கிற போல இருக்கே என்றால் விக்ரமை ஆராய்ந்து கொண்டே. அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்த மாணவி ஒருத்தியோ, எல்லாம் இந்த செம்பாவால தான், அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட, அந்த கவலை போல என்றவளை தொடர்ந்து, ஆமா சாருக்கு லவ் ஃபெயிலியர் தான், சிங்கம் போல விரப்பா இருந்தவரை சிக்கன் ஃப்ரை ஆக்கிட்டா. இன்னொருவள் கதை கட்ட அவளை தொடர்ந்து கிளை கதைகள் பல கணக்கில்லாது உருவாகி கொண்டிருந்தது. எத லவ் ஃபெயிலியரா, நான் என்ன பண்ண என்று பாவம் செண்பகாதான் பதறிக்கொண்டு வந்தது. ஒரு 2 நிமிஷம் வாத்தியார் தனியாக ஒரு மாணவியிடம் நின்று பேசிடக்கூடாது, சிறிது அக்கறை எடுத்து புக்ஸ் நோட்ஸ் கொடுத்தால் கூட இத்தனை பேர் இருக்கும் போது உனக்கு மட்டும் ஏன் தரணும் என்று கேட்டே இருவரையும் இணைத்து ரயில் பாலமே அமைத்து காதல் என்று ட்ரெயின் விட்டு விடுவார்கள். அப்படிதான் விக்ரம் செண்பகா மீது காட்டும் அக்கறை கூட காதலாக மாறி போனது அவர்கள் பார்வையில். ஆமா, காதல் தோல்விதான், உனக்கும் சாருக்கும் நடுவுல என்ன இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, எல்லாரையும் திட்டுவார், உன்னை என்னைக்காவது திட்டியிருக்காரா என்று சுத்தி இருக்க வன்ம குடோன்ஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைத்தது என்று குத்த அழுதே விட்டாள் செண்பகா. அவள் அழுதால் தாங்குமா அவள் சங்கத்துக்கு? ஏய் சும்மா ஏதாவது உருட்டிட்டு இருக்காத என்று கல்பனா முதலில் அதட்ட, 2 பேருக்கும் நீதான் போய் குடை பிடிச்சியா, பொறாம பிடிச்ச பெருச்சாலி, வாய மூடு, இல்ல வாய கிழிச்சு விட்டுருவேன் என்று எகிரினாள் நந்தினி. அவர்கள் அதட்டல் மிரட்டலுக்கு அடங்காத அந்த பெண்ணோ, உண்மைய சொன்னா குத்துதா, மூஞ்சுக்கு முன்னாடி ஒரு லவ், முதுகுக்கு பின்னாடி ஒரு லவ்னு 2 பசங்களை சுத்த விட்டு 3ஆவதா ஒரு நல்லவர் வாழ்க்கையையும் கெடுத்துட்டு எப்படிதான் அப்பாவி மாதிரி மூஞ்ச வைக்கிறா என்று அவள் வார்த்தைகளை முடிக்கும் முன்னமே அவள் தலைமுடியை பிடித்து பின்னால் இழுத்து டெஸ்கில் மண்டையை மோதவிட்டு கன்னத்தில் பலாரென்று அரைந்திருந்தாள் தங்கநிலா. ஆ என்று அந்த பெண் அலற, நிலா அரைந்த சத்தத்தில் விக்ரமன் உட்பட மொத்த வகுப்பும் அவர்களைதான் பார்த்தது. நிலா என்று அவளை அடக்கும் குரலில் கத்திய விக்ரம், எதுக்கு இப்போ அந்த பொண்ணு அடிச்ச என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகே வந்தான். நிலாவோ எதுவும் பேசாது அமைதியாக அந்த பெண்ணை முறைத்து கொண்டே நிற்க, நீ எல்லாம் எப்பவும் உள்ள வர தகுதியே இல்லாத பொண்ணுதான் என்று அடிக்குரலில் சொன்னவன் அவுட் என்று கர்ஜிக்க, அவன் மீதும் சேர்த்து கோப பார்வை வீசிவிட்டே வகுப்பை விட்டு வெளியேறி இருந்தாள். சார், நிலா மேல எந்த தப்பும் இல்ல, இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே நந்தினியும் கல்பனாவும் நடந்ததை எல்லாம் சொல்ல, செண்பகாவுக்கோ இன்னும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. ச்ச என்று வெறுப்பாக நெற்றியை நீவிக்கொண்ட விக்ரம் அடிவாங்கிய பெண்ணை பார்த்து முறைக்க, அவளோ சாரி சார் என்று தலையை குனிந்து கொண்டாள். படிக்க வரீங்களா, காசிப் பேச வரீங்களா என்று என்ன வார்த்தை அதெல்லாம், நாளைக்கு உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து என்னை பார்த்துட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணு என்று சொல்ல, சாரி சார், இனிமேல் அப்படி பேச மாட்டேன் என்றவள் கெஞ்சல் எதையும் அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவளையும் அந்த நிமிடமே வெளியே துரத்தி இருந்தான். அழுது கொண்டிருந்த செண்பகாவை பார்க்கவே ஒரு மாதிரியானது. வெயிட்டிங் ஹால் கூட்டிட்டு போங்க, நெக்ஸ்ட் அவர் கிளாஸ்க்கு வாங்க என்று சொல்லி அவர்களையும் அனுப்பியவனால் அதற்கு மேல் வகுப்பை தொடர முடியாமல் அவனும் வெளியே வந்து விட்டான். நேராக அவன் வந்தது என்னவோ ஸ்டாஃப் ரூமுக்கு தான். அங்கே சத்யனோடு பேசிக் கொண்டிருந்த ஜெயஸ்ரீயிடம், ஜெயஸ்ரீ கொஞ்சம் என் கிளாஸ் பாக்குறீங்களா என்று வலுவிழந்த குரலில் கேட்க, அவளும் என்னாச்சு சார், உடம்பு எதுவும் முடியலையா என்றுதான் கேட்டாள். விக்ரமும் ஆமா என்று சொல்ல, ஜெயஸ்ரீயும் சரி நான் பாத்துக்கிறேன் என்றவள் 3ஆம் ஆண்டு வகுப்பறைக்கு சென்று விட்டாள். இங்கே இடுப்பில் கைகளை குன்றிக் கொண்டே கடுப்பாக நின்றிருந்த நண்பனை யோசனையோடு பார்த்து கொண்டே அவன் அருகே வந்த சத்யன், என்னாச்சு விக்ரம் என்று கேட்க, வெறுப்பான புன்னகை அவன் இதழ்களில். உனக்கு வந்த அதே சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் போல என்றவனை புரியாமல் தான் பார்த்தான் சத்யன். நான் செண்பகாவை லவ் பண்றேன்னு சொல்லி கிளாஸ்ல ஒரு பொண்ணு அவளை பேசி இருக்கு, நிலா பிடிச்சு அடிச்சிட்டா என்று சொல்ல, ஒரு கணம் சத்யன் இதயமும் வலியை உணர்ந்தது.
தன் மனைவியை இன்னொரு ஆணுடன் இணைத்து பேசும் அதிகாரம் அந்த பெண்ணுக்கு யார் வழங்கியது என்று சிறிது கோபம் கூட வந்தது. ஆனால் இப்போது அவன் வெறும் ஆசிரியர் மட்டும்தானே அவளுக்கு. தங்கள் உறவு எல்லாம் கல்லூரி வளாகம் தாண்டி என்பதில் தெளிவாக இருந்தவன் நிதானமாக தான் இருந்தான். இப்போவும் உனக்கு அந்த சந்தேகம் இருக்கா என்று விக்ரம் கேட்கவும், இதுதான் உன் நட்பா என்ற பார்வைதான் அவன் மீது வீசினான் சத்யன். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நான் அந்த நட்பை எப்பவும் நம்புவேன். எனக்கு என் நண்பன் மேலையும் நம்பிக்கை இருக்கு, என் மனைவி மேலையும் அதீத நம்பிக்கை இருக்கு என்றவனை நன்றியாக பார்த்து கொண்ட விக்ரம், தேங்க்ஸ்டா, நீயாவது என்ன நம்புறியே. ஏற்கனவே 1000 பிரச்சனை, இதுல இந்த பொடிசுங்க வேற என்று நொந்து கொண்டவனை மெல்லிய புன்னகையுடன் தான் பார்த்தான் அவன் மித்ரன். பிரச்சனை தான் எப்பவும் இருக்குமே, இப்போ என்ன புது பிரச்சனை என்று கேட்க, விஜயவாடா டூர் போயிருந்த இடத்துல நிலா மிஸ் ஆகிட்டா என்று விக்ரம் சொல்ல, இப்போதான் ஜெயஸ்ரீ சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் தேடி கண்டுபிடிச்சு பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன? கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் தான், ஆனா என்று தயக்கத்துடன் எச்சில் விழுங்கியவனை சத்யன், ஆனா என்ன என்று பீதியாகி பார்க்க, இங்கே நிலாவோ தன் கழுத்தில் மறைத்து வைத்திருந்த மஞ்சள் கயிற்றை தூக்கி காட்டினாள். நிலா, என்ன இது? எனக்கு இதயமே நின்னு போகுது என்று நந்தினி பதற, ஏய், இவளுக்கு கல்லனானதை கூட ஏத்துக்க முடிஞ்சது, இது எப்படி? ஏக அதிர்ச்சியுடன் தான் கேட்டாள் கல்பனா. செண்பகாவால் வாயை கூட திறக்க முடியவில்லை. விடிகள் இரண்டையும் சாசர் போல் விரித்து கொண்டே அவள் கழுத்தில் கிடந்த மஞ்சள் கிழங்கு துண்டு கட்டப்பட்டிருந்த அந்த மஞ்சள் கயிற்றை பார்த்து கொண்டிருந்தாள். மூவரையும் வெறுமையாக பார்த்த நிலாவோ மீண்டும் மஞ்சள் கயிற்றை தன் உடைக்குள் மறைத்து கொண்டே பெருமூச்சு ஒன்று விட்டவள், நிமிஷத்துல வாழ்க்கை மாறிடுதுல, இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியுது. கவிமாவும் இப்படி ஒரு இக்கட்டுல தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல என்று விரக்தியாக சொன்னவள் அந்த மஞ்சள் கயிறு தன் கழுத்துக்கு வந்த கதையை சொன்னாள். மணிய திட்டி விட்டுட்டு காட்டுக்குள்ள வெளியே வர வழி தெரியாம இன்னும் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன். அந்நேரம் பார்த்து இடி மின்னல்னு மழை பெய்ய ஆரம்பிக்க கொஞ்சம் பயந்துதான் போயிட்டேன். அவ்வளவுதான். இந்த காட்டுக்குள்ளேயே ஏதாவது விலங்குக்கு டின்னர் ஆக போறேன்னு பயந்து மொத்த நம்பிக்கையையும் இழந்து நின்ன நேரம்தான் விக்ரம் சார் வந்தாங்க. அவரை பார்த்ததும் அப்படி ஒரு நிம்மதி, என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா மொத்தமா ரொம்ப பெரிய கஷ்டத்துல என்னை தள்ளி விட்டுட்டார் என்றவளை மூவரும் இமையை கூட சிமிட்டாமல் திக்கென்ற நிலையில்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். விஜயவாடா காட்டுப்பகுதி. கருமேகங்கள் மோதி மழையை பொழிய ஆரம்பிக்க வானில் ஒளி வீசும் நட்சத்திரங்கள் கூட மேகமுள்ளே மறைந்து போன இரவு வேளை. மின்னலைகளின் சேவைகள் முழுதாக துண்டிக்கப்பட்ட காட்டின் மையப்பகுதி. பலமுறை நண்பர்களுக்கும் ஜெயஸ்ரீக்கும் போன் போட்டு ஓய்ந்து போன நிலாவோ கையில் இருந்த போனில் டார்ச்சை ஆன் செய்து கொண்டே நடந்தவள் கெட்ட நேரம் போனிலும் சார்ஜ் தீர்ந்து போக எதற்கும் கலங்காத காரிகை கூட கண்கள் கலங்கி போனாள். கும் இருட்டு, பள்ளமேடு நிறைந்த காட்டுப்பாதை, சரட் சரட் என்று இலைகள் நடுவே ஊர்ந்து செல்லும் ஊர்வன வகைகள். கால் வைக்கும் இடமெல்லாம் கால் இடறி கீழே விழுந்து எழுந்து நடந்தவளோ ஒரு கட்டத்திற்கு மேல் நம்பிக்கை இழந்து சோர்ந்துதான் போனாள். விடியும் வரை உயிரோடு இருந்தால் பார்க்கலாம் என்று ஒரு மரத்தின் அடியில் கொட்டும் மழையில் அமர்ந்திருந்தவள் ஜீவனை திரும்பிக் கொடுத்தது என்னவோ அவன் குரல்தான். நிலா, நிலா என்று கையில் டார்ச்சுடன் அழைத்து கொண்டே வந்தவன் குரலில்தான் மூச்சே வந்தது நிலாவுக்கு. சத்தம் வந்த திசை நோக்கி ஒரு வேகத்தில் எழுந்து நடந்த நிலாவோ விக்ரமை பார்த்ததும் அத்தனை நேரம் சூழ்ந்திருந்த பயம் நீங்கி தன் இருப்பை உணர்த்த, சார் என்று அழைத்து கொண்டே அவனை நோக்கி ஓடி வந்தவள் வந்த வேகத்தில் அவன் சுதாரிக்கும் முன் கண்ணீரோடு தாவி அணைத்திருந்தாள். வேகமாக துடித்து கொண்டிருந்த அவள் இதயத்தின் துடிப்பே அவள் பயத்தை பறைசாற்ற, நீ பத்திரமா தானே இருக்க, ரிலாக்ஸ் என்று முதல் முறை அவன் குரலின் மென்மையை உணர்ந்தவள் தலையை தூக்கி அவனை பார்த்து கொண்டே விலகி நின்றாள். மழையில் முழுவதும் நனைந்து கோழி குஞ்சு போல் நடுங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அவன் அணிந்திருந்த லெதர் ஜாக்கெட்டை கழட்டி போர்த்திவிட்டு டார்ச் வெளிச்சத்திலேயே அவளுடன் நடந்தான். அவன் போர்த்தி விட்டிருந்த ஜாக்கெட்டை சரியாக போட்டு கொண்டவள், ரெயின் கோட் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல என்று கேட்க, நின்று ஒரு முறை அவளை திரும்பி பார்த்தவன், அடுத்த முறை சொல்லிட்டு காணாம போ, எல்லா ஏற்பாட்டோட வர என்று விட்டு முன்னே வேகமாக நடக்க அவன் பின்னால் ஓடிதான் போனாள் நிலா. கொஞ்சம் மெதுவாதான் போங்கல, கோபப்பட்டீங்களா? குளிருது, அதான் கேட்டேன். வெளியே போக இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? ரொம்ப நேரம் நடக்கிறோம். அது இவ்வளவு தூரம் உள்ள வரும்போது யோசிச்சிருக்கணும். இருவரும் பழைய போல் ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டே ஒரு வழியாக மெயின் ரோட்டை அடைந்து விட்டார்கள்.
மழையும் சிறிது ஓய்ந்திருந்தது. கடவுளே, ரோடு வந்துடுச்சு என்று சந்தோஷப்பட்ட நிலாவோ அத்தனை நேரம் மழையில் நனைந்ததன் விளைவால் உடல் சோர்ந்து மயங்கி சரிய, ஏய் என்று பதறி தாங்கி பிடித்தது என்னவோ விக்ரம் தான். நிலா, கண்ணு முழிச்சு பாரு என்று சொல்லிக் கொண்டே அவள் கன்னத்தில் தட்ட சுயம் இருந்தாலும் கண்கள் திறக்க வலுவில்லை அவளுக்கு. அவளை மார்பில் சாய்த்து கொண்டே சாலை ஓரத்தில் அமர்ந்தவன் அவள் உள்ளங்கைகளை தன் கரம் கொண்டு சூடு பறக்க தேய்த்து விட்டு கொண்டிருந்த சமயம் அவர்கள் அருகே வந்து நின்றது பிளாக் கலர் ஸ்கார்பியோ. அதன் வெளிச்சத்தில் நிமிர்ந்து பார்த்த விக்ரமோ அவர்களிடம் உதவி கேட்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அந்த காரில் இருந்து சோத்துக்கே பிறந்தவன்கள் போல 4 இறங்கி விக்ரம் அருகே வந்தார்கள். உதவி என்று இவன் வாயை திறக்கும் முன்னமே, என்ன கேஸா, ரேட் எவ்வளவு, ரோட்ல கூட பாய் விரிப்பா போல என்று கேட்க ஆண்மகன் அவனுக்கே சுர்ரென்று ஏறியது அவன் வார்த்தைகள். ஹலோ, என்ன ஏதுன்னு தெரியாம பேசாத, அவன் என் ஸ்டூடெண்ட் என்றவனை நக்கலாக பார்த்த 4 என்று கேவலமாக வாயை மூடி சிரித்து கொண்டே, அப்போ நீதான் அந்த தொழிலுக்கு அவளுக்கு வாத்தியா? டேய், தூக்குங்கடா அந்த சிட்ட, வாத்தி சொல்லி கொடுத்த வித்தைய நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் என்று சொல்லிக்கொண்டே நிலாவை நெருங்க அவளோ பயந்துதான் விக்ரமோடு மேலும் ஒட்டி கொண்டாள். 4 பேர் இருக்கோன்னு பாப்பா பயப்படுது போல, 1 by 1 நீ கவனிச்சா போதும் என்று சொன்னவன் கன்னத்தை விக்ரம் கைகள் பதம் பார்க்க மோசமான கெட்ட வார்த்தை ஒன்றை சொல்லிக்கொண்டே 4 அவனை அடிக்க முயன்ற அளவுக்கு அவர்களை அடித்து கொண்டிருந்த விக்ரமின் கெட்ட நேரமோ நிலாவின் கெட்ட நேரமோ தெரியாது. இன்னொரு ஸ்கார்பியோ அவர்கள் அருகே வந்து நின்றது. அதிலிருந்து இன்னும் 3 முரட்டு பீஸ் இறங்கி வர சோத்துக்கு பிறந்தவன்கள் முகமோ பயத்தை தத்தெடுக்க விக்ரமுக்கோ இவர்கள் கூட்டாளிகளோ என்று பயம்தான் வந்தது. இந்த 7 தடியன்களிடம் இருந்து நிலாவை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பும் இருக்க அவள் கையை பிடித்து கொண்டு ஓட முயன்றவனை சுற்றி கேட் போட்டு தடுத்திருந்தது முரட்டு பீஸ் குரூப்பு. என்ன பிரச்சனைங்க என்று 3 ஒருவன் கேட்க, தலைவா, இது ஒரு கேஸ், பணத்தை வாங்கிட்டு வரமாட்டேங்குது என்று நிலாவை தரைக்குறைவாக சொல்ல அவள் இருந்த நிலை எதிர்த்து பேசக்கூட திராணி இல்லாது போனது. ஏய், திரும்ப திரும்ப தப்பா பேசாத, இந்த பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட், காலேஜ்ல இருந்து டூருக்கு வந்தோம், மிஸ் ஆகிட்டா, நான் கூட்டிட்டு போறேன் என்று விக்ரம் திமிரிக்கொண்டு விளக்கம் சொல்ல முரட்டு பீஸ்கள் தலைவனோ இப்போது மற்றைய 4 தான் பார்த்தான். மாட்டினதும் கதை சொல்றாங்க, இவன்தான் மா என்று ஒருவன் ஆரம்பிக்கும் முன்னமே விக்ரம் அவன் வாயிலேயே ஒரு குத்து விட்டிருந்தான். ஏய் நிறுத்து, நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு மேல கை வச்சா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை என்று விக்ரமை விலக்கி விட்டவன், சரி நீ சொல்றது உண்மையினே வச்சுப்போ, ஐடி கார்டு எடுத்து காட்டு என்று கேட்க விக்ரமோ, நிலா ஐடி கார்டு எடு என்று அவளிடம் கேட்டான். அவளோ திருத்திருவென விழித்துக்கொண்டே, எடுத்துட்டு வரல சார் என்றால் சுற்றி நின்றிருந்த தடிமாடுகளை பார்த்து மிரண்டபடி, எடுத்துட்டு வரலையா? அடிக்குரலில் அவளிடம் எகிரியவன், மூளைய கழட்டி ஹாஸ்டல்லையே வச்சுட்டு வந்துட்டியா? கண்டிப்பா எல்லாரும் ஐடி கார்டு வச்சிருக்கணும்னு சொன்னேனே என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கோபமாக சீர அவளோ, மறந்துட்டேன், உங்ககிட்ட இருக்கும் தானே, நீங்க காட்டுங்க என்று அவனுக்கு குறையாத கோபத்துடன் தான் சொன்னாள். உன்ன என்று திட்டிக்கொண்டே தன் பாக்கெட்களில் கைகளை விட்டு துளாவியவனுக்கு அப்போதுதான் நினைவு வந்தது. நிலாவை தேடும் பதட்டத்தில் கிளம்பியவன் போனை தவிர தன் உடைமைகள் எதுவும் எடுத்து வரவில்லை. யாருக்காவது அழைத்து உதவி கேட்கலாம் என்றால் அடித்த பேய் மழையில் போனில் நெட்வொர்க்கும் இல்லை. தன்னைத்தானே நொந்து கொண்டே, எங்க கிட்ட இப்போ ஐடி கார்டு இல்ல என்று சொல்ல எதிர்கட்சிக்காரனுக்கு ஏக குஷி. பாத்தியா தல, இந்த ரோட் ரோலர்ஸ் சொல்றது உண்மைதான் போல. முரட்டு பீஸ்களில் ஒருவன் தலைவன் காதில் ஓத, இங்க பாரு, உங்க பக்கம் ஆதாரம் ரொம்ப குறைவா இருக்கு, நீ சொல்ற ஏப்ப சப்ப கதையெல்லாம் நம்ப முடியாது. நான் பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிறவன், அத்தனை பேர் வந்த இடத்துல இந்த பொண்ணு மட்டும் தொலைஞ்சு நீங்க ஹீரோ போல தனியா போய் தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? யாருக்கு அதுல பூ சுத்துற? நீ டாவடிச்சு இழுத்து வந்து மேட்டர் முடிச்சு கழட்டி விட்டு போனா இந்த பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுக்கறது என்று புதிதாக ஒரு கதை கட்டியவனை, இவன் என்ன லூசா, சரியான லூசு கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட என்பது போல்தான் பார்த்து வைத்தான் விக்ரம். இந்த நேரத்துல ஒரு பொண்ணு கூட இருக்கனா, ஒன்னு இந்த பொண்ணு உன் தங்கச்சியா இருக்கணும், இல்ல பொண்டாட்டியா இருக்கணும் என்று சொன்னவனை திடுக்கிட்டு விக்ரமன் பார்க்க, இவர் என் அண்ணன் தான் என்றாள் நிலா வேகமாக, அப்போதைய நிலையை சமாளிக்கும் பொருட்டு. ஏ ஹக்க, இவ்வளவு நேரம் வேற மாதிரி சொன்ன, இப்போ அண்ணனா? உன் அம்மாவுக்கு அவன் பிறந்தானா, இல்ல அவன் அப்பனுக்கு நீ பிறந்தியா என்று அவள் மூன்று நேராக நின்று கேட்டவனை பார்த்து ச்ச என்று அருவருப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் நிலா. ரெண்டும் இல்லல்ல, அப்புறம் என்ன தொங்கச்சி வேஷம்?
உங்க சுகத்துக்கு ஒன்னா சுத்திட்டு பிள்ளைய பெத்து ரோட்ல போட்டு போவீங்க. பாவம் அந்த குழந்தை வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுக்கெல்லாம் இந்த ராஜகுரு இடம் கொடுக்க மாட்டான். டேய் எடுடா நம்ம ஆயுதத்தை என்று சொல்லவும் அவன் ஆட்கள் தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் என்னவென்று சற்று பீதியுடன் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் ஆட்களில் ஒருவன் ஓடி சென்று காரில் இருந்து மஞ்சள் கயிறு எடுத்து வந்து குரு கையில் கொடுக்க, கட்டுடா தாலிய என்று விக்ரம் கையில் கொடுக்க, லூசா நீ, அவ என் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்க என்று சீறிக்கொண்டே அவன் மேலேயே தூக்கி வீசி விட்டான். அதில் சிலிர்த்து எழுந்த ராஜகுருவோ, நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஓவரா பண்ற என்று கோபத்தில் கத்தியவன் யாரும் எதிர்பாரா நேரம் சட்டென்று தன் முதுகுக்கு பின்னால் இருந்து துப்பாக்கி எடுத்து நிலா நெற்றியில் வைக்க, ஆ என்று அலறியே விட்டாள் நிலா. இந்த பொண்ணை நீ கூட்டிட்டு போகணும்னா தாலிய கட்டி உன் பொண்டாட்டியா கூட்டிட்டு போ, இல்ல இந்த மச்சான்களை ஒருத்தனுக்கு கட்டி வச்சு அவனோட அனுப்பி வைப்பேன் என்றவனை பல்லை கடித்து கொண்டு பார்த்தான் விக்ரம். இவனுங்க முகரைய பார்க்கும்போதே தெரியுது, படிக்காத முட்டா பயலுக, என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல, இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று விக்ரம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, குரு உங்கள யாராவது இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா என்று மற்ற நால்வரையும் பார்த்து கேட்க, சட்டென்று அந்த கயிற்றை நிலா கழுத்தில் கட்டி இருந்தான் விக்ரம். விழிநீர் துளிகள் தேங்கி நின்ற இமைகளை விரித்து அதிர்ந்த நிலா அவனை பார்க்க, அவன் விழிகளும் அவளைதான் பார்த்து கொண்டே மூன்று முடிச்சிட்டது. அவ்வளவுதான், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு, தங்கைய பத்திரமா பாத்துக்க மச்சான், டேய் மொய் வைங்கடா என்று அந்த நால்வரிடமும் இருந்து ராபரி பண்ணி விக்ரம் கையில் காசை திணித்தவன் அந்த வழியே வந்த லாரி ஒன்றை மறித்து நிறுத்தி டிரைவரை மிரட்டித்தான் நிலாவையும் விக்ரமையும் ஏற்றி அனுப்பி வைத்து விட்டே அவன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அந்த நால்வர் படையோ, யார்டா இவன் வந்தான், கல்யாணத்தை பண்ணா, நம்ம கையில இருந்தே காசை புடுங்கி கொடுத்தான், அவங்கள அனுப்பி வச்சுட்டான் என்று புலம்பிக் கொண்டே நடுரோட்டில் நின்றிருந்தார்கள். அதன் பிறகு விக்ரம் நிலாவை அவள் ஹாஸ்டலில் வந்து சேர்க்கும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவே இல்லை. நடந்த நிகழ்வை எப்படி எடுத்துக்கொள்வது என்று இருவருக்கும் விளங்கவில்லை. நிலா, என்னடி பயங்கரமா கதை சொல்ற என்று கல்பனா அதிர்ச்சி விலகாது கேட்க, இங்கே விக்ரமும் சத்யனிடம் நடந்தது எல்லாம் சொல்லி முடித்து இருந்தான். இப்போ என்ன பண்ண போற விக்ரம்? இதுதான் சத்யன் கேள்வியாக இருந்தது. என்ன பண்ண போறனா? எவனோட முட்டாள்தனத்துக்கும் வாழ்க்கையை அழிச்சுக்க முடியாது என்ற நண்பனை அதிர்ந்து பார்த்த சத்யனோ, அப்போ நிலா நிலைமை என்றுதான் கேட்டான். அவ அந்த கைத்த அத்து எரிஞ்சிட்டு அடுத்த வேலைய பார்க்கறது தான் நல்லது. அவளும் அழுது புலம்புற பொண்ணு கிடையாது, பெருசா அஃபெக்ட் ஆக மாட்டான்னு நம்புற என்றான் சர்வசாதாரணமாக. ஒருவேளை அவ முடிவு வேற மாதிரி இருந்தா என்று கேட்ட சத்யனை விக்ரம் உறுத்து விழிக்க, எனக்கு நடந்த கல்யாணத்துக்கும் உனக்கு நடந்த கல்யாணத்துக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. துப்பாக்கிய காட்டி மிரட்டி ஒருத்த உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். இங்க குடும்பமே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஊரறிய நடந்ததால இது சரினும் ஆகாது. முன்ன பின்ன தெரியாத 4 பேர் பண்ணி வச்சதால அந்த உறவை நீ விட்டுட்டு போகவும் முடியாது என்று சொல்ல, இப்போ என்னதான் சொல்ல வர? பிடிக்குதோ இல்லையோ எவனோ வீம்புக்கு இணைச்ச உறவுக்கு மதிப்பு கொடுத்து அவளை பொண்டாட்டியாக்கிக்க சொல்றியா? கோபமாக வந்தது விக்ரம் வார்த்தைகள். அந்த பொண்ணு உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடு சொல்றேன். இத பத்தி 2 பேரும் பேசி முடிவு எடுக்கிறது நல்லது என்றதும் சிறிது நேரம் மௌனமாக யோசித்தான் விக்ரம். ஐ எம் டோட்டலி பிளாங்க் சத்யா. நீ சொல்ற போல முடிவு எடுக்கிற உரிமைய அவளுக்கே கொடுக்கற. நிலா அந்த கைத்துக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம கழட்டி போட்டு போனா எப்பவும் போல எங்க வாழ்க்கை நல்லா போகும். ஒருவேளை இந்த உறவை அவ ஏத்துக்க நினைச்சா என்று நிறுத்தியவனை, ஏத்துக்க நினைச்சா என்று ஆர்வமாக கேட்டான் சத்யன். பார்க்கலாம் என்று ஒற்றை வார்த்தையில் விக்ரம் முடித்து கொண்டாலும் இதுவே அவன் மனமிறங்கி வந்ததற்கு பெரிய ஆதாரம் தானே. நிம்மதியாக சிரித்து கொண்ட சத்யன் கங்க்ராட்ஸ் என்று திருமண வாழ்த்துக்கள் சொல்ல அவனை பார்த்து முறைத்தாலும் சிரித்து கொண்டான் விக்ரம். நிலா, இப்ப என்ன பண்ண போற என்று நந்தினி கேட்க பேரமைதிதான் அவளிடம். இங்கே சத்யனை பிடித்து கொண்ட விக்ரம், என் விஷயம் இருக்கட்டும், செண்பகா விஷயத்துல நீ என்ன முடிவு எடுத்திருக்க என்று கேட்க, அவதான் என் மனைவி என்கிறதுல நான் தெளிவாதான் இருக்கேன். உன் குழந்தை என்ன புருஷனா ஏத்துக்கணுமே. நீ அவளுக்கு குழந்தைன்னு பெயர் வச்சதுல தப்பே இல்ல, நிஜமா அவ குழந்தைதான் என்று சொல்லி சிரித்தவன் புன்னகை விக்ரம் இதழ்களையும் நிரப்பி இருந்தது. கனகவல்லி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா என்று விக்ரம் கேட்க, இதுவரை எந்த தகவலும் இல்ல. அந்த பொண்ணு ஓடி போகல, யாரோ கடத்தி இருக்காங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா நம்புற? ஏன்னா இந்த கல்யாணத்துல எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கதான். அதுவும் அவங்க இப்படி ஓடி போற ஆளே கிடையாது. பிடிக்கலனா மணமேடையில வச்சு கூட மூஞ்சுக்கு நேரா சொல்ற பொண்ணு என்றவன், என் கல்யாணத்தை நிறுத்தினவனோ உன் கல்யாணத்தை நடத்தினவனோ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான்,
என்று பல்லை கடிக்க, அந்த 2 புண்ணிய வேலையையும் செய்த அந்த மகாபிரபுவோ இதழ்களுக்கு நடுவே தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக முடித்துக் கொண்டிருந்த சிகரெட் புகையை உள்ளே இழுத்துக்கொண்டே அவன் முன் மயக்கத்தில் கிடந்த கனகா முகத்தில் ஊதினான். பட்டு சேலையில் களைந்த ஓவியம் போல் அவள் கிடக்க அத்தனை கோபத்துடன் தான் அவளை பார்த்து கொண்டிருந்தான் ராஜகுரு. கனகாவுக்கு நானும் ராமராஜனை தேடினேன், கிடைக்கவே இல்லை. ராஜகுரு தான் கிடைச்சான், கோர்த்து விட்டாச்சு. அதே நேரம் இங்கே துபாயில் தன் வீட்டில் பெரும் யோசனையில் இருந்த கவியரசியிடம் வந்த ராஜன், மேடம் என்ன சிந்தனையில இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு எதிரே அமர, இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நிலா அவளாவே போன் போட்டது இல்ல, நேத்து நைட் போன் போட்டிருந்தா என்றார் அவர் கவலை தோய்ந்த குரலில். என்ன சொல்றா ஓ அண்ணன் பொண்ணு என்று ராஜன் கேட்க, எதுவும் பேசலங்க, நான் கூப்பிட ரொம்ப அமைதியா தான் இருந்தா, என்ன தேடுறா போல, அவளுக்கும் ஏதோ பிரச்சனையா இருக்குமோ என்று 6 வயதில் தாய் தந்தையை இழந்து நின்ற தன் அண்ணன் குழந்தைக்கு அன்னையாக மாறி போன கவியரசி கவலை கொள்ள, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நேத்து தான் டூர் போயிட்டு வந்திருக்கா, இன்னைக்கு காலேஜ்ல தான் இருக்கா, அவ நல்லா தான் இருக்கா, நீ தான் அவளை நினைச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற, சாப்பிட்டியா என்று அக்கறையாக கேட்டவரை நெகிழ்வாக பார்த்தவர் இல்லை என்று தலையாட்ட, ராஜனை அவருக்கு சாப்பிட எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட சொன்னார் சிறிது கண்டிப்பு குரலில். ராஜன், எனக்கு நிலாவை பார்க்கணும் போல இருக்கு, நாம இந்தியா போகலாமா என்று தவிப்பாக அவர் கேட்க, நான் எப்பவும் தயாராதாமா இருக்கேன், நீ தான் அந்த 2 குழந்தைங்களை வெளி உலகத்துக்கு காட்ட ரொம்ப தயங்குற என்றவர் ஸ்கூல்ல சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு பண்றேன் என்றதும் நன்றியாக அவரை பார்த்தார் நிலாவின் அத்தை கவியரசி. நிலா பாசமாக சேவ் பண்ணி வச்சிருந்த மாம் என்கிற ஒரு வார்த்தை எத்தனை எண்ணங்களை உருவாக்கி விட்டுருச்சு. அந்த வார்த்தை தாண்டி சங்கம் எங்கேயும் இருவரையும் அண்ணன் தங்கை என்று குறிப்பிடவில்லை என்று பதிவு செய்து கொள்கிறேன். நாளை பின்ன என் சங்கத்து ஆள் மேல கை வச்சிடக்கூடாதுல்ல. விக்ரம் நிலாவுக்கு ரெடிமேட் அண்ணன் அல்ல, ரெடிமேட் அத்தான் என்று சொல்லிக்கொண்டு அதிரல் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 14. எதிரிகளை பொசுக்கும் விழிகள் இரண்டும் தன் குடிலுக்குள் பதுங்கி இருக்க, ஓயாத சண்டையிடும் இதழ்களில் இம்மியும் அசைவு இல்லாது அழுத்தமாக மூடிதான் இருந்தது. மெரூன் நிற பட்டு சேலையில் கலையிழந்த ஓவியம் போல் தன்முன் கிடந்த கனகவல்லியை தான் சிகரெட் புகையை அவள் முகத்தில் ஊதியபடி பார்த்து கொண்டிருந்தான் ராஜகுரு. தனிக்காட்டு ராஜா, அவன் நினைப்பதே சரி, அவன் வகுப்பதே சட்டம். நல்வழிப்படுத்த தாய் தந்தையும் இல்லை, தவறு என்று சுட்டிக்காட்ட குருவும் இல்லை. தவறுகள் செய்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டவன் அவனுக்கு அவனே குருவாகவும் மாறிப்போனான். சிறு சிறு திருட்டு, கட்ட பஞ்சாயத்து, அதட்டல் மிரட்டல் என்று தன் பசியை போக்க தொழிலில் இறங்கியவன் முழுநேர கொள்ளைக்காரனாக மாறி இப்போது கொலை செய்யும் அளவிற்கு உருமாறியும் நிற்கிறான். அவன் வாழ்வில் அனுபவித்த வலி, அன்னை தந்தை பாசம் மறுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பிறப்பு, கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துவதாக எண்ணி நேரம் கடந்து வெளியே சுற்றும் பல இளம் ஜோடிகளுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறான். அப்படித்தான் விக்ரம் நிலாவை நள்ளிரவு நேரத்தில் பார்த்து தவறாக நினைத்தவன் துப்பாக்கி முனையில் திருமணமும் நிகழ்த்தி வைத்திருந்தான். அதற்காகவே எப்போதும் மஞ்சள் கயிறு ஸ்டாக் வைத்துக் கொண்டே சுற்றுபவன் இதை ஒரு சேவையாகவே நினைத்து செய்து கொண்டிருக்கிறான். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையெல்லாம் அவன் கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை. என் பார்டருக்குள் எவனையும் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்ட விட மாட்டேன் என்ற எண்ணம் தான் அவனுக்கு. அவன் இணைத்து வைக்கும் நபர்களின் உண்மை நிலை அறிய இதுவரை அவன் விளைந்தது கூட இல்லை. அவனுக்கு அது தேவையும் இல்லை அல்லவா. உன்னையவன் இந்நேரத்துல ஜோடியா சுத்த சொன்னது என்று வம்பு பேசுவான். தன் செயல்களுக்கெல்லாம் கூஜா தூக்கவே 2 அல்ல கைகளை தேடி பிடித்து கொண்டு தன் தொழிலில் ராஜாவாக வலம் வந்து கொண்டிருந்தவன் குறுக்கே விழுந்து கட்டையை போட்டு அவன் வளர்ச்சியை தடுத்திருந்தாள் கனகவல்லி. தன் செயல்களுக்கெல்லாம் கூஜா தூக்கவே 2 அல்ல கைகளை தேடி பிடித்து கொண்டு தன் தொழிலில் ராஜாவாக வலம் வந்து கொண்டிருந்தவன் குறுக்கே வந்து கட்டையை போட்டு அவன் வளர்ச்சியை தடுத்திருந்தாள் கனகவல்லி. முன்பு மாதிரி எவனும் பணத்தை கையில் வைக்கிறது இல்ல, எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறி இருக்க கொள்ளை தொழில் மந்தம்தான். அதுதான் ஆள் அல்லக்கைகள் வற்புறுத்தலில் கொலை செய்ய துணிந்து இறங்கி இருக்க முதல் முயற்சி அட்டர் ஃபிளாப். பார்ட்டி சிறு சிறு காயங்களோடு எஸ்கேப் ஆனது மட்டுமல்லாது போலீசில் புகார் கொடுத்து இவனை மாட்டிவிட்டு விட்டது. அந்த கேஸில்தான் கனகா உள்ளே நுழைந்து இவன் கண்ணில் விரல் விட்டு ஆட்ட, கொலை செய்ய சொல்லி காசு கொடுத்தவன் கையை விரித்திவிட்டு வெளிநாடு பறந்துவிட மாட்டிக்கொண்டு முழித்தான். நானும் ரவுடிதான் என்று ஊரை நம்ப வைத்து பிழைப்பு ஓட்டி கொண்டிருந்த பெத்த ரவுடி ராயபுரம் ராஜகுரு. அதான் அந்த ஆளு உயிரோட தானே இருக்கான், அப்புறம் எதுக்கு என் தாலியை அறுக்கிற
விட்டு போவியா? என்ன சீண்டி பார்த்த உசுறு மிஞ்சாது என்று கனகாவையும் மிரட்டிவிட்டான். எதிர்கட்சிக்காரன் காலிலும் விழுந்து விட்டான். இருவரும் வீம்பாக அவனை தூக்கில் போடாது ஓயமாட்டோம் என்று பிடிவாதமாக நிற்க பேசி பார்த்தவன் படியாமல் போகவே இப்போது ஆளையே கடத்தி விட்டான். எலிக்குட்டி சைஸ்ல இருந்துட்டு என்ன ஆட்டம் ஆடுற? இவ இருக்கிற தைரியத்துல தானே அந்த நீர் யானையும் ஆடுறான். இப்போ என்ன பண்றான் பாத்துடலாம். இங்க என் நிம்மதியை கெடுத்துட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ண போறியா என்று மயக்கத்தில் இருந்தவள் முகத்தை பார்த்து கொண்டே பேசியவன், என்னடா இவ இன்னும் எழுந்திருக்க மாட்டேங்கிறா என்று அல்லக்கைகள் இருவரையும் திரும்பி பார்க்க அவர்களோ விறகடுப்பில் உலை வைத்து கிண்டிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு என்ன தலை தெரியும்? அந்த மயக்க மருந்து 8 மணி நேரம் நின்னு வேலை செய்யும்னு சொல்லிதான் அந்த ஏஜென்ட் தந்தான். இது என்னன்னா 3 நாளா தூங்கிட்டு இருக்கு என்று ஒருவன் அழுத்து கொண்டே கண்ணீர் வடிய வெங்காயம் வெட்டி கொண்டிருக்க அடுப்பு பக்கம் நின்றிருந்தவன் சட்டென்று இருவரையும் திரும்பி பார்த்து கொண்டே, என்ன மன்னிச்சிடு தல, அந்த பொண்ணு 2-3 தடவை கண்ணு முழிச்சுது. எங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மள மாட்டி விட்டுருமோன்னு நான் தான் 3-4 வாட்டி மருந்தடிச்சு விட்டேன் என்று சொல்ல, எது நீயுமா என்று அதிர்ந்து கேட்டான் வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தவன். நானும் ஒரு 2 முறை தல என்று தலையை சொரிந்து கொண்டே சொல்ல, என்னங்கடா கொசு மருந்து அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, செத்துக்கித்து போச்சா தெரியலையே என்று பதறிவிட்டான். இந்த வக்கீல எழுந்திரு என்று அவள் கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றான். அவள் கண்கள் விழிக்கும் மார்க்கமே இல்லாமல் போகவே கதி கலங்கி போய் நின்றிருந்தவன் அருகே வந்து நின்ற அல்லக்கைகள் இருவரும் ஃபர்ஸ்ட் மர்டர் தல என்று சொல்ல மூச்சு இல்லை ராஜகுருவுக்கு. ஏண்டா பீதியை கிளப்புறீங்க, கம்முன்னு இருங்கடா என்றவன் அவளை சோதிக்க எண்ணி மெதுவாக அவள் மூக்கருகே விரலை கொண்டு செல்ல மெல்லிய முனங்களுடன் தன் சிற்பி விழிகளை திறந்தவள் எதிரே நின்றிருந்த 3 காண்டா மிருகங்களையும் பார்த்து அரண்டுதான் போனாள். ஆ என்று அலறிக்கொண்டே வேகமாக எழுந்தவள் அவர்களை விட்டு 2 அடி பின்னால் நகர்ந்து அமர்ந்து கொண்டே குழம்பிய விழிகளுடன் மூவரையும் பார்த்தாள். என்ன நிகழ்ந்தது என்பதை யூகிக்கவே அவளுக்கு சில நிமிடங்கள் எடுத்தது. உணர்ந்த நொடி, டேய் காட்டு பண்ணிங்களா, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே எழ முயன்றவள் தலை சுற்றி கொண்டு வர தலையை பிடித்துக் கொண்டே மீண்டும் அமர்ந்து கொண்டாள். 3 நாட்கள் மயக்கத்தில் கிடந்த அசப்பு மருந்தின் தாக்கம் வேற எழக்கூட முடியாத அளவிற்கு ஆளை வீழ்த்தி இருந்தது. என்னடா பண்ணீங்க, இப்படி தலை சுத்துது என்று கேட்டுக்கொண்டே கனகவல்லி நிமிர்ந்து அவர்களை பார்க்க ஒருவரை ஒருவர் திருட்டு மொழியுடன் பார்த்து கொண்டார்கள். இவள்தான், எனக்கு கல்யாணம்டா, எவ்வளவு ஆசையா கிளம்பி இருந்த தெரியுமா, இந்நேரம் என்ன காணோம்னு எல்லாரும் தேடி இருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா முகூர்த்த நேரம் முடிய முன்னாடி கொண்டு போய் விடுங்க, இல்ல எவடையும் உயிரோட விட மாட்டேன் என்று வீரவசனம் பேசியவள் தான் கடத்தப்பட்டு சில மணி நேரங்கள் தான் கடந்திருக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தாள். முகூர்த்த நேரம் முடிஞ்சு 3 நாள் ஆகுது என்று குரு சொல்லவும் பேரதிர்ச்சி தான் கனகவல்லிக்கு. என்ன 3 நாளா? அதிர்ச்சி விலகாத குரலில் கேட்டவள், 3 நாளும் நான் இங்கதான் இருக்கனா என்று பாவமாக கேட்டாள். அல்லக்கைகளில் ஒருவன், இல்ல தமிழ்நாட்டை தாண்டவே 1 நாள் ஆகிடுச்சு என்று நேர பட்டியல் போட, அப்ப தமிழ்நாட்டையும் தாண்டி இருக்கோமா என்று இன்னும் அதிர்ந்து கேட்டாள். அங்க என் அப்பா அம்மா என் குடும்பம் என்ன பாடுபடுறாங்களோ, எல்லாரும் என்ன காணோம்னு 3 நாளா தேடிட்டு இருப்பாங்க. சத்யன் என்று அவன் நினைவிலே கண்கள் கரித்து கொண்டு வந்தது கனகவல்லிக்கு. அதெல்லாம் யாரும் உன்னை தேட மாட்டாங்க, நீ ஓடி போனதா பிக்ஸ் ஆகிட்டாங்க என்று இன்னொருவன் சொல்ல, ஓடி போனதாவா? அப்படி யார் கூட நான் ஓடி போயிட்டேன் என்று கேட்டவள், நான் ஓடி போனேன்னு சொன்னா நிச்சயம் என் வீட்டுல யாரும் நம்ப மாட்டாங்க என்று அவ்வளவு நம்பிக்கை அவள் குடும்பம் மீது வைத்திருக்க ஒற்றை குறுஞ்செய்தி அவள் நம்பிக்கை மொத்தத்தையும் குழைத்திருந்ததே. தா நிறுத்து, நாம அவளை கடத்திட்டு வந்திருக்கோம், அவகிட்ட போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கீங்க என்று கடுப்பில் கத்திய ராஜகுருவோ, இந்த வக்கீல ஒழுங்கா அந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே எடுத்து விட்டா நீயும் இங்க இருந்து வெளியே போக முடியும், இல்ல காலம் பூரா இங்கேயே இருக்க வேண்டியதுதான் என்று மிரட்டினான். அவன் அதட்டல் உருட்டலுக்கு பயப்படும் ஆளா அவள்? ஏற்கனவே கடத்திட்டு வந்து கல்யாணம் நின்னு போன கடுப்பில் இருந்தவள் இவன் பேச்சில் இன்னும் கோபம் கொண்டாள். ஏண்டா திருட்டு பயல, என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கின ஒன்ன கேஸ்ல இருந்து நான் வெளியே எடுக்கணுமா என்று கேட்டுக்கொண்டே ஒரு வேகத்தில் பாய்ந்து எழுந்தவள் அருகே அடுப்பு மூட்டி இருந்த விறகு கம்பை எடுத்து காலியாகவே மாறி கயவர்கள் மூவரையும் காலி செய்ய ஐயோ அம்மா என்று அலறியபடி எதிர்பாரா நேரத்தில் விழுந்த 4-5 அடிகளை வாங்கிக் கொண்டே தப்பி ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அல்லக்கைகள் இருவரும். பாவம் ராஜகுருதான் அவளிடம் மாட்டிக்கொண்டான். இந்தாரு வக்கீல, நான் பொம்பளைங்கள மதிக்கிறவன், பொண்ணா இருக்கியேன்னு பாக்குறேன், இல்ல தோலை உரிச்சு தலை கீழா கட்டி தொங்க விட்டுருவேன், பக்கத்துல வராத என்று வீரவசனம் பேசிக்கொண்டே பின்னால் நகர்ந்தது என்னவோ வீரசூர புலிதான். ஈவு இரக்கமின்றி அவள் அடி வெளுக்க
ஏய் நிறுத்தடி என்று உரிமையவன் சத்தம் அந்த உயரமான மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்த கார் செட்டிற்குள் எதிரொலிக்க அவள் அடி தாங்காது அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டம் காட்டியவனை தல ஓடியாந்திரு என்று அவன் சங்க விழுதுகள் தான் ஒழிய இடம் காட்டி கொடுத்தார்கள். அவனும் அவர்கள் அமர்ந்திருந்த மேஜை அடியில் சென்று மறைந்து கொண்டவன், எம்மா என்ன அடி பொண்ணா இவ, பேய், பாளையங்கோட்டை ஜெயில கூட இந்த அடி வாங்கினதில்லடா என்று ராஜகுரு புலம்ப, ஆமா தல, லொங்கு லொங்குன்னு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தது இந்த அடிய வாங்கதானா என்று அல்ல கைகளில் ஒருவனான லெப்ட் சொல்ல, இருவரையும் முறைத்த ராஜகுருவோ, எவன்டா அத கட்டி வச்சிருந்த கைத்த அவுத்தது என்று கோபமாக கேட்டான். நான் தான் விறகு கட்ட அவுத்தேன் தல. செஃப் தாமு ரேஞ்சில் சோற்றை கிண்டி கொண்டிருந்தவன் சொல்ல, எனக்கு எதிரிங்க வெளியே இருந்து வர வேணாண்டா, கூடவே வச்சு சுத்துற என்று இருவருக்கும் அடியை போட்டு கனகவல்லி எங்கே என்று தலையை வெளியே நீட்டி எட்டி பார்க்க, அவளோ இவன் மேஜை கீழே ஒளிய ஓடி வரும் போதே கட்டையை தூக்கி போட்டு விட்டு அங்கிருந்து வெளியே சென்றிருந்தாள். ஐயோ தல, அந்த பொண்ணு போயிடுச்சு என்று ஒருவன் பதற, போனா போயிட்டு போறா, அவளை வச்சு அடிவாங்க முடியாது என்று இவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே வெளியே கனகவல்லியின் அலறல் சத்தம் கேட்டது. தல, அந்த பொண்ணு குரல் தானே இது, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகிடுச்சு போல, அவளுக்கு என்னாச்சோ என்று லெப்ட் பதற, சாவட்டும் என்று கடுப்பில் சொன்னான் ராஜகுரு. போத்தல, போய் என்னன்னு பாரு என்று அவனை பிடித்து இருவரும் தள்ளிவிட, என்ன வச்சே ஆட்டம் பாருங்கடா, இப்போ நான் போய் அதுகிட்ட இன்னும் 4 அடியை வாங்கணும், அதுதானே உங்க எண்ணம், அவளை பார்த்துட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் என்று மிரட்டிவிட்டே வெளியே வந்தான். ஆந்திரா எல்லை பகுதியில் அமைந்திருந்த காட்டு பகுதியில் ராஜகுரு சில நேரங்களில் மறைந்து இருக்க தகரத்தால் மேற்கூரை அமைக்கப்பட்ட கூடாரம்தான் அது. அதுவும் காட்டுக்குள். எங்க போய் தொலைஞ்சா வக்கீலே என்று கனகவல்லியை தேடிக்கொண்டே வந்தவன் பார்த்தது என்னவோ பள்ளத்தில் விழுந்து கிடந்த கனகவல்லியைத்தான். அவனிடமிருந்து தப்பி அவசரமாக வெளியே ஓடி வந்த கனகவல்லியோ எந்த திசையில் செல்வது என்பது தெரியாது. பார்வையை தொலைவில் வைத்தவள் அருகே இருந்த பள்ளத்தை கவனிக்காது உள்ளே விழுந்திருந்தாள். ஐயோ அம்மா என்று கைமுட்டி கிழிந்து ரத்தம் வந்து கொண்டிருந்த கையை தூக்கி பார்த்தவள் எழும்பி மேலே வர முயன்று முடியாமல் போகவே பாவமாக அவனை பார்த்து வைத்தாள். அவளை அங்கிருந்து காப்பாற்றி மீண்டும் தன்னிடத்திற்கே தூக்கி சென்றான் ராஜகுரு. அதிரில் தாங்கும் பாதிரி. அத்தியாயம் 15. தன் கழுத்தில் கிடந்த தாலியை மீண்டும் ஆடைக்குள் மறைத்து கொண்ட நிலாவோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று தோழிகளிடம் சொல்ல, அவர்களும் வழமை போல் அவள் வார்த்தைக்கு தலையை ஆட்டினார்கள். அவர்களுக்கும் என்ன செய்வது என்று எதுவும் விளங்கவில்லை. இதை கையாளும் அளவிற்கு நால்வருக்கும் பக்குவமும் இல்லையே. நடந்த சம்பவத்தின் தாக்கம் நால்வர் முகத்திலும் கவலையை மட்டுமே விட்டு சென்றிருக்க, முதலில் இயல்புக்கு திரும்பியது என்னவோ கல்பனாதான். அந்த பிரச்சனையை தற்காலிகமாக மறந்து தோழிகளை இயல்பாக்கும் பொருட்டு, அப்புறம் செம்பு, ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் எப்படி போச்சு என்று பல்லிடித்து கொண்டே செண்பா தோளில் இடித்து அவளை வம்புக்கு இழுக்க, செண்பகாவும் சூப்பரா போச்சு, கட்டில்ல பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி என்று ஆரம்பிக்க, அப்புறம் என்று ஆர்வமாக அவளை நெருங்கி அமர்ந்தார்கள் நந்தினியும் கல்பனாவும். நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருந்தாங்க, லட்டு, ஜிலேபி எல்லாம் நானே தனியா சாப்பிட்டேன் என்றவளை இருவரும் கடுப்பாக பார்க்க, செண்பகாவோ ஸ்வீட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, கொஞ்சம் முறுக்கும் வாங்கி வச்சிருக்கலாம் என்று குறைப்பட்டு கொண்டாள். எதை முறுக்கா? உன்னை நொறுக்க போறோம் பாரு, நீ தின்ன கதையா கேட்டோம்? இஸ்கு இஸ்கு பத்தி ஏதாவது சொல்லுவன்னு பார்த்தா ஜிலேபி கதை சொல்ற என்று கடுப்பான கல்பனாவை செண்பகா புரியாமல் பார்த்து வைக்க, தோழியின் மொழியே புரிய வைத்தது அவள் இஸ்க் இஸ்க் எந்த அளவுக்கு என்று. 2 பேரும் சும்மா இருங்க என்று அவர்களை அடக்கிய நிலாவோ செண்பகா கைகளை தன் கைகளுக்குள் கொண்டு வந்தபடியே அவள் விழிகளை பார்த்து கொண்டே, செம்பு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சத்யன் சார் தான் உன்னோட ஹஸ்பண்ட், கண்டிப்பா அவர் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பார், அதே போல நீயும் அவரை பார்த்துக்கணும் என்று பொறுமையாக தோழிக்கு இல்வாழ்க்கை பற்றி புரிய வைக்க முயன்றாள். ஆனால் அவளோ இது எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் என்பது போல் முழித்து கொண்டிருந்தவள், அவர்தான் அவ்வளவு பெருசா வளர்ந்திருக்காரே, நான் என்ன அவரை பார்த்துக்கணும், அவரே அவரை பார்த்துப்பார் என்று சொல்ல, மொழி பிதுங்கி நின்றது என்னவோ நிலாதான். விடு நிலா, போக போக புரிஞ்சுப்பா என்று மற்ற இருவரும் சொல்ல, அடுத்த வகுப்பிற்கான மணி அடிக்கவே நால்வரும் வகுப்பிற்கு திரும்பி இருந்தார்கள். நாட்கள் நலமாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் செண்பகாவுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் யமதூதர்களிடம் சிக்கியது போல் கழிந்தது. இன்றோடு அவள் சத்யன் வீட்டு மருமகளாகி 1 மாதம் கடந்து விட்டது.
சத்யனுக்கும் அவளுக்குமான உறவு வெறும் ரூம்மேட் போலதான் இருந்தது. ஒரே அறை என்றாலும் இது நாள் வரை கண்ணியமாகத்தான் அவன் இருக்கிறான். அவ்வப்போது மனைவி என்ற உரிமையில் அவள் வசம் தடுமாறும் மனதை அடக்கிக் கொண்டே சத்யன் நாட்கள் நகர, சோறு ஊட்ட ஒரு ஆள், கால் அமுக்க ஒரு ஆள் என்று அவள் வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்த செண்பகாவுக்கோ சாதாரணமாக அவள் வேலைகளை அவளே செய்வது கூட கொடுமையாகத்தான் இருந்தது. பழகவில்லையே அவள். எதிர்பாரா திருமணம் எக்கச்சக்க அவதிகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. பிறந்த வீட்டில் காலையில் எழுப்பி விடுவதில் இருந்து சாப்பாடு ஊட்டி லஞ்ச் பேக் செய்து அவள் கையில் கொடுத்து காலேஜுக்கு அனுப்பி வைப்பார்கள். புகுந்த வீட்டில் அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஆரம்பத்தில் 2 நாட்கள் அவள் மதிய சாப்பாடே எடுத்துக்கொண்டு வரவில்லை. தோழிகள் கேட்டால் மறந்துவிட்டேன் என்றாள். சத்யன் கண்டு கேட்ட பிறகுதான், யாரும் எனக்கு லஞ்ச் எடுத்து தரலையே என்று குழந்தை போல் உதட்டை பிதுக்கி சொன்ன மனைவியை குழப்பமாகத்தான் பார்த்து வைத்தான் அவன். யார் எடுத்து தரணும்? அது உன் வீடு, நீயே எடுத்துட்டு வர வேண்டியது தானே. என் வீட்ல அம்மா தான் எடுத்து தருவாங்க என்று அழுதுவிடும் குரலில் சொன்னவளிடம் அதன் பிறகு அவனும் எதுவும் புரிய வைக்க முயலவில்லை. முதலில் அவள் சொன்ன என் வீடு என்பது பிறந்தகம் நீங்கி புகுந்தகமாக அவள் மனதில் பதிகிறதோ அப்போதுதானே அவர்கள் உறவும் அவளுக்கு புரியும். அவனுக்கு மதிய சாப்பாடு எடுக்கிறானோ இல்லையோ மனைவிக்கு தவறாது எடுத்து கொடுப்பான். அவனே கிச்சனில் வந்து உருட்டி கொண்டிருப்பதை பார்த்து, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு சத்யா என்று அவன் அன்னை நினைவுபடுத்தினாள். செண்பகாவுக்குமா என்று சொல்பவனை வீட்டு பெண்கள் எல்லாரும் மார்க்கமாகத்தான் பார்த்து வைப்பார்கள். ஏன், இத கூட உன் பொண்டாட்டி எடுத்துக்க மாட்டாளா? காரமாக வரும் வார்த்தைகளை கூட சின்ன பொண்ணு தானே அக்கா, எடுத்து கொடுக்கறதுல என்ன இருக்கு என்று சிரித்து சமாளித்தே அவளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தான். சிறு பிள்ளைகளோடு விளையாடி கொண்டு சுத்தும் செண்பகாவை பல சுரூபம் அழைத்து ஏதாவது வேலை ஏவினால் கூட சுருங்கி போகும் மனைவி முகத்தை பார்த்தே, பாட்டி படிக்கிற பொண்ணு, அவளுக்கு அசைன்மெண்ட் இருக்கு, செண்பகா வா அத முதல்ல எழுதி முடி என்று நைஸாக அழைத்து சென்று விடுவான். அவரும் வக்கீல் பொண்ணு வீட்டுக்கு சம்பாதிச்சு போடுவான்னு அக்காவை பேசினா கடைசியில இது படிக்க செலவு பண்றது மட்டும் இல்லாம எஜமானி அம்மாவுக்கு நாங்க சேவகம் வேற செய்யணுமா என்று அங்கலத்துக் கொள்வார். அதையெல்லாம் அவன் கண்டு கொள்வதே இல்லை. ஏனோ அவள் முகம் வாடினால் இவன் மனம் வலிக்கிறதே. அவன் பிறந்தகத்தின் ஒட்டுமொத்த செல்லத்தையும் அவன் ஒருவனிடம் வாங்கி கொண்டிருந்தாள். காலையில் தன்னுடன் கல்லூரிக்கு காரில் அழைத்து செல்பவன் மாலை அவனே வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவான். கல்லூரி வாசலை அடைந்தால் இந்த சலுகை எதுவும் கிடையாது. வழமை போல் அவன் வாத்தியார், அவள் மாணவி. மனைவி என்ற பார்வை கூட அவள் மீது வீச மாட்டான். அவ்வளவே அவர்கள் உறவு. அவன் மட்டும் அதில் உறுதியாக இருந்தால் போதுமா? அவர்களை பார்ப்பவர்கள் கண்களுக்கு அவர்கள் இருவரும் கணவன் மனைவி தானே. செண்பகாவின் வகுப்பிற்குள் சத்யன் நுழைந்தால் போதும், பல ரகசிய சிஐடிகள் பார்வை அவர்கள் இருவரை மட்டும்தான் கவனித்துக் கொண்டிருக்கும். இருவரும் பார்த்து கொள்கிறார்களா, ஏதாவது பார்வையில் பரிமாறிக் கொள்கிறார்களா என்று 1000 எண்ணங்களுடன் ஏமாற்றமாக வகுப்பு முடியுமே தவிர சத்யனும் சரி செண்பகாவும் சரி அவர்கள் எண்ணங்களுக்கு இதுநாள் வரை தீனி போட்டதே இல்லை. ஆனால் அந்த எண்ணங்களுக்கு எல்லாம் விருந்தே வைக்கும் சம்பவமும் அன்று நிகழ்ந்தது. வழமை போல் வருகை பதிவை முடித்து வர சொன்ன அசைன்மெண்ட் எல்லாவற்றையும் மேஜையில் வைக்க சொன்னவன் பாடம் எடுக்க துவங்கி இருக்க அங்கே அவன் அன்பு மனைவியோ தலைக்கு முட்டு கொடுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை கவனித்தவன் அவள் மீது சாக்பீஸை தூக்கி எறிந்து, செண்பகவல்லி என்ன பண்றீங்க என்று குரலை உயர்த்தி கேட்க தன் மீது ஏதோ விழுந்த உணர்வில் பதறி எழுந்தவள் சத்யன் குரலை கேட்டதும், என்ன சார், நைட்டும் தூங்க விட மாட்டீங்க, பகல்லையும் தூங்க விட மாட்டீங்க என்று சினுங்கிக் கொண்டே சொன்னவள் வார்த்தையில் மொத்த வகுப்பும் கள்ள சிரிப்பு சிரிக்க சத்யனுக்கோ மானம் போனது. நைட் முழுக்க தூங்க விடாது அவன் ஒன்றும் சரசம் பண்ணவில்லையே, அசைன்மெண்ட் தானே எழுத வைத்தான் என்று எத்தனை பேருக்கு விளக்க முடியும்? மாணவர்களின் மெல்லிய சலசலப்பில் முழுதாக தூக்கம் கலைந்தவள் தான் தூங்கி வழிந்ததை தான் கேலி செய்து சிரிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே அவனை பாவமாக பார்த்து வைக்க சத்யனோ பல்லை கடித்துதான் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் மீது கோபம் எல்லாம் இல்லை. அத்தனை பேர் முன்னிலையில் அசௌகரியமான உணர்வு மட்டுமே அவனுக்கு. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்க அவளும் மண்டையை ஆட்டிக்கொண்டே வெளியே சென்றாள். என்று தொண்டையை கனைத்து கொண்டே மாணவர்களை இயல்புக்கு திருப்பியவன் பாடத்தை தொடர்ந்தான். இங்கே முகம் கழுவ வந்த செண்பகாவோ, இதுக்குதான் வாத்தியாரெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், வீட்லயும் தூங்க விடாம ஹோம்ஒர்க் பண்ணு, அசைன்மெண்ட் முடின்னு படுத்துறார், கிளாஸ் ரூம்லயும் தூங்க விடாம
சாக்பீஸ் கொண்டு அடிக்கிறார் என்று புலம்பிக் கொண்டே டங் டங் என்று பூமி அதிர நடந்து வந்தவள் எதிரே வந்த ஆண் மீது மோதி விழப்போக அவள் கரம் பற்றி கீழே விழாது பிடித்து நிறுத்தினான் அவன். சாரி சாரி என்று அவசர அவசரமாக சொல்லிக்கொண்டே நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க ஏதோ நெருடல்தான் மனதில் தோன்றியது. எதிரே நின்றிருந்தவனை பார்த்து. அவள் இடித்தது வேறு யாரையும் இல்லை, விக்ரமனைதான். அன்று அப்பெண் இருவரையும் இணைத்து பேசியதில் இருந்து அவனை எதிர்கொள்ளவே பயம். அவள் மனதில் விக்ரம் நிலாவுக்கு தாலி கட்டிய ஒரு உறவு. அவனை நிலா கணவனாக ஏற்றுக்கொள்ளாது அவர்களையும் இணைத்து யோசிக்க மனம் அனுமதிக்கவில்லை. யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நிலா மறைக்க சொன்ன ரகசியம் அவன். அதுவும் கூட அவள் வயிற்றில் பயப்பந்தை உருட்டியது. பலவித உணர்வுகளை மறைக்க போராடியபடி மிரட்சியாக அவனை பார்த்து கொண்டிருந்தவளை நேராக நிறுத்தியவன், குழந்தை இப்போதான் நடப்பழகிறியா? நேரா முன்னாடி பார்த்து நட என்று எப்போதும் போல் அவளை கேலி செய்துவிட்டு இயல்பாக கடந்து சென்றவன் முதுகை இன்னும் மிரட்சியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் செண்பகா. அந்த சம்பவம் நடந்து முடிந்த அடுத்த நாளிலிருந்தே அவன் இயல்புக்கு திரும்பி விட்டான். எப்போதும் அவன் பார்க்கும் அதே பார்வை, காட்டும் அதே கனிவைதான் இப்போதும் செண்பகா மீது காட்டுகிறான். எண்ணங்கள் தவறாக இல்லாத போது ஏன் நம் செயல்களை மாற்ற வேண்டும் என்கிற கொள்கை அவனுடையது. எப்போதும் அவன் குழந்தை அவள்தான். வகுப்பில் நுழைந்ததும் அவன் கேட்கும் முதல் கேள்வி அவளிடம்தான். இன்ன உறவென்று பெயரில் அடங்கா அன்பை அவளிடம் வைத்து விட்டான். அதில் நிச்சயம் துளியும் காதல் இல்லை. அவள் குழந்தை முகம் பிடித்தது, வெகுளி குணம் பிடித்தது. அவள் நலமாக வாழ அக்கறை கொண்டான், அவ்வளவே. கூடுதலாக நண்பனின் மனைவி என்கிற உறவு இருக்கிறதே, அதற்கான மரியாதையையும் நிச்சயம் கொடுப்பான். நண்பனின் மனைவி விஷயத்தில் இவ்வளவு தெளிவாக முடிவெடுக்க தெரிந்தவனுக்கு தாலி கட்டிய சொந்த மனைவி விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பது என்று இன்னமும் குழப்பத்தில்தான் இருக்கிறான். மனதில் சலனமில்லை என்று செண்பகாவிடம் இயல்பாக பேச முடிந்த அவனால் நிலாவின் முகத்தை கூட ஏறிட முடியவில்லை என்பதே உண்மை. ஒரே ஒரு நாள் வகுப்பறைக்குள் அனுமதித்து அவள் ரவுடிசம் காட்டியிருக்க அடுத்த நாளிலிருந்து மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறியது. நிலா இப்போதும் வெளியேதான் இருக்கிறாள், அவன் வகுப்பில் மட்டும். 3 வருடமாக அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் என்றால் நிச்சயமாக அவளாக மட்டும்தான் இருக்க முடியும். இரக்கமற்றவன் அவள் விஷயத்தில் மட்டும், அவளிடம் மட்டும். அவளும் பெரியதாக அலட்டிக் கொள்வதும் இல்லை. எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா என்று அசராது நின்றிருப்பாள். இன்னும் அவன் கட்டிய தாலியை கழுத்தில் சுமக்கிறாள். அவள் விலகி செல்லும் பல உறவுகள் மத்தியில் இந்த உறவையும் உதறி சென்றிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறது. நெஞ்சை பிசையும் அந்த உணர்வும் என்னவென்று தெரியவில்லை. பாரமாக நினைக்கவில்லை என்றாலும் பயத்துடன் தான் அந்த தாலியை சுமந்து கொண்டிருக்கிறாள். விக்ரமன் தாலி கட்டிய மறுநாள் என்ன செய்வது என்று தெரியாது ஆறுதல் தேடி பதறிப்போய் கவியரசிக்கு போன் செய்தவள்தான். அதன் பிறகு அவருக்கு அழைக்கவே இல்லை. முன்பை விட அதிகமாகவே அவரை நிராகரித்தாள். அவரிடம் பேசினால் எங்கே தன் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்ற பயம் அவளுக்கு. துபாயில் இருந்து மகளை பார்க்க வேண்டும் என்று கவியரசி ராஜனிடம் கேட்டு இருக்க அங்கே அவர் பணிபுரியும் பள்ளியில் பணி நீக்கம் பெறுவதற்கும் விசா கிடைப்பதற்கும் காலதாமதம் ஆகிக் கொண்டிருந்தது. தான் கருவில் சுமந்து பெற்றெடுத்த 2 பிள்ளைகளை விட தன்னை முதலாக அம்மா என்று அழைத்த நிலா மீதுதானே அவரும் அதிக பாசம் கொண்டார். அவள் நிராகரிப்பை வெறுப்பை பழகி போன அவருக்கு அன்றைய தின அவள் அழைப்பும் அமைதியும் வெகுவாக மனதை பாதித்து இருந்தது. எப்போதான் இங்க உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு இந்தியா போவோம், எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் என்று ராஜனிடம் அவர் புலம்பாத நாளே இல்லை என்று சொல்லலாம். இவர்கள் நிலை இதுவாக இருக்க ஆட்டத்தை கலைத்த அதிரடிக்காரனோ அங்கே ஆட்டம் கண்டுதான் நின்றிருந்தான். பள்ளத்தில் விழுந்து கிடந்த கனகவல்லி தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் மயங்கிவிட மயக்கத்தில் இருந்தவளை அரசு மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து கொண்டு சேர்த்தவன் அவள் கண் விழிக்கும் வரை தன் விழுதுகளுடன் அங்கேதான் இருந்தான். 3 நாட்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட மயக்க மருந்தின் வீரியம், தலைக்காயம் என்று எல்லாம் சேர்த்து இன்னும் 3 நாட்களுக்கு அவளை கண்கள் கூட விழிக்க முடியாத அளவு கிடப்பில் போட்டுவிட்டது. 4வது நாள் கனகா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தபோது அதே காண்டமிருக கூட்டம்தான் அவள் எதிரே வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அரசு மருத்துவமனை, பொது வார்டு, சுற்றி பல படுக்கைகள், விதவிதமான பல நோயாளிகள். ராஜகுரு அவளுக்கு கொடுக்கப்பட்ட படுக்கையில் அவளை ஓரமாக தள்ளி போட்டுவிட்டு அவள் கால் மாட்டில் அமர்ந்து அவள் முகத்திற்கு நேராக கால்களை நீட்டி ஆட்டியபடியே, என்ன கோபாலு, இன்னைக்கும் வீட்டுக்கு போக மாட்ட போலவே என்று பக்கத்து பெட்டில் கைக்கு தொட்டில் கட்டி வலியில் முணங்கிக் கொண்டிருந்தவனிடம் வம்பெடுத்து கொண்டிருந்தான். சமையல்காரன் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு கொடுக்கும் பழங்களையும் பிரெட்டையும் காலி செய்து கொண்டிருக்க லெஃப்டோ
கனகா கட்டிலுக்கு அருகே தரையில் பெட்ஷீட்டை விரித்து தூங்கியே விட்டான். பெட்ஷீட் கூட பக்கத்து பெட் நோயாளிக்கு சொந்தமானதுதான். மருத்துவமனையில் விசிட்டர்ஸ் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் நோயாளியுடன் ஒருவர் மட்டுமே இருக்கலாம். மற்றவர்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது. இந்த மூவர் மட்டும் நேரத்திற்கு ஒரு காரணம் சொல்லி நோயாளிகளுக்கு கொடுக்கும் சாப்பாட்டை அடித்து பிடித்து வாங்கி சாப்பிட்டு உள்ளேயே தங்கிவிட்டனர். 3 வேளை சோறு, தங்க ஒரு இடம், செலவு மிச்சம் என்று சிக்கன ரவுடியாகி போனான் ராஜகுரு. என்று மெல்லிய முனங்களோடு கனகா எழுந்து அமர, அம்மா தாயே, கண்ணு முடிச்சிட்டியா என்று அவளுக்கு பெரிய கும்பிடு போட்டான் ராஜகுரு. டேய், இது கண்ணு முடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த டாக்டரை இழுத்துட்டு வாங்கடா என்று தன் ஆட்களை ஏவ, இப்போதான் படுத்தேன், அதுக்குள்ள எழுந்திருக்கணுமா? ஒரு 4 மணி நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சா என்னவா என்று புலம்பிக் கொண்டே சென்றான் ஒருவன். எழுந்து அமர்ந்த கனகவல்லியோ சுற்றியிருந்த நோயாளிகளை முகத்தை சுருக்கி அருவருப்பாக பார்த்து கொண்டே ராஜகுருவை பார்த்து முறைத்தவள் தன் கைகளை குனிந்து பார்த்தாள். ஒரு கையில் குளுக்கோஸ் ஏறிக் கொண்டிருந்தது. மருத்துவமனை உடை மாற்றியிருந்தது. கைகளையும் கழுத்தையும் ஆராய்ந்தவள், நான் போட்டிருந்த நகையெல்லாம் எங்க என்று அதிகாரமாக அவனிடம் கேட்க, அவனோ திருட்டு மொழியுடன், ஆஸ்பத்திரி செலவுக்கு செலவாகிடுச்சு என்றான். கூச்சமே இல்லாமல் அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு முறை கண்களை சுழல விட்டு, ஏது 80 பவுன் நகையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன கொண்டு போட்டதுக்கு செலவாகிடுச்சா என்று புருவத்தை உயர்த்தி கேட்க, அதே திருட்டு மொழியுடன் திரும்பிக் கொண்டான். தன் காலருகில் இருந்தவனை எட்டி வயிற்றில் ஒரு மிதி மிதிக்க, ஐயோ என்று வயிற்றை பிடித்து கொண்டே எழுந்து கொண்டான் ராஜகுரு. அவர்களையே பார்த்து கொண்டிருந்த பக்கத்து பெட் கோபாலோ, அண்ணே, இப்போதான் நம்பிக்கை வருது, இந்த பொண்ணு உங்க பொண்டாட்டி தான்னு என்று அவன் அடி வாங்கியதை பார்த்து சிரித்து கொண்டே சொல்ல, அவன் தொட்டில் போட்டிருந்த கையிலே கிள்ளி விட்டிருந்தான் ராஜகுரு. பொண்டாட்டியா என்று அதற்கும் அவள் முறைத்து வைக்க, சும்மா எதுக்கெடுத்தாலும் கோபப்படாதம்மா, ஏதோ பெரிய மனசு பண்ணி 3 நாள் உனக்கு துணைக்கிறதுக்குதான் அப்படி சொன்னேன் என்று விளக்கம் சொன்னவனை தீயாக முறைத்தவள், யாரு நீ எனக்கு துணைக்கா? கடத்தல் கேஸ்ல உள்ள போயிடுவனு பயந்து கூட இருந்தன்னு சொல்லு என்று அவனை அவள் வாரி விட்டு கொண்டிருக்கும் போதே மருத்துவரும் வந்து சேர்ந்தார். அவளை பரிசோதித்து விட்டு, இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, குடிக்க ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்க, ஓய் போய் முதல்ல ஜூஸ் வாங்கிட்டு வர, அப்புறம் நான் ஊருக்கு போக ஒரு வண்டி அரேஞ்ச் பண்றேன். அதிகாரமாக அவனிடம் வேலை ஏவினாள் கனகவல்லி. ஜூஸ் வேணா வாங்கி தரேன், வண்டி எல்லாம் பிடிச்சு தர முடியாது, உன்னால எனக்கு தான் நஷ்டம், நீயே ஏதாவது லாரி பிடிச்சு போய் சேரு. எது, லாரி பிடிச்சு போகணுமா? மரியாதையா என்னை என் வீட்டுல கொண்டு சேர்க்கிற, இல்ல கடத்திட்டு வந்து கொலை பண்ண பார்த்தேன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி மொத்த கும்பலையும் உள்ள தூக்கி போட்டுருவேன் என்று மிரட்ட, செக், எந்த நேரத்துல இது மூஞ்சல முழிச்சனோ, பார்த்த நாள்ல இருந்து 7:30 தான் கூட்டுது என்று புலம்பிக் கொண்டே மூவரும் நகர, ஓய், என் நகையெல்லாம் இப்போ என் கைக்கு வந்தாகணும் என்று அடுத்த ஆணை வந்தது அதிகாரமாக. இவளை கடத்த சொல்லி நீ தானே ஐடியா கொடுத்த, ஜெயில கூட நிம்மதியா இருந்திருக்கலாம், உசுர வாங்குற என்று சமையல்காரன் பின் மண்டையிலேயே ஒன்னு போட்டு இருவரையும் அடித்து கொண்டே ஜூஸ் வாங்க சென்றான் ராஜகுரு. அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்து கனகவல்லி தன்னை காத்து கொண்டு ஊர் வந்து சேர, இங்கே அவள் ஆசை கனவு எல்லாம் அடியோடு சிதைந்து இருந்தது அல்லவா? தலையில் கட்டுடன் வீடு வந்து சேர்ந்த மகளை கஜலட்சுமி பதறி போய் அணைத்து கொள்ள, ஒவ்வொரு விஷயமும் ஒன்ன கேட்டுதானே பண்ணோம், பிறகு ஏன் இப்படி எங்களை தலகுனிய வச்சுட்டு போன என்று ஆவேசத்தில் அறைந்த தந்தையின் வார்த்தைகளையும் செயலையும் அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவ்வளவுதானா என் தந்தை என் மீது கொண்ட நம்பிக்கை என்று உறுதியான பெண் அவளே அவர் வார்த்தைகளில் உருக்குலைந்து போனாள்.